அப்படியா? இப்போதைக்கு பண்ணிடுவேன். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரி நான் ரெக்கார்ட் போட்டேன். ஆ ஓகே. நான் வேற பாதி கிளாஸ் வரல. ஒண்ணுமே நடக்கல பாதி கிளாஸ்ல இருங்க. இப்போ கிட் புல்லுன்னு வந்து இப்போ கிட் புல்லுன்னு நீங்க ஏன் பண்ணணும்னு இது சொல்லுதுன்னா, நீங்க வந்து லோக்கல்ல அ. நீங்க வந்து முந்தா நேத்து வந்து ஒரு வெர்ஷன் எடுத்தீங்க. ம். அந்த வெர்ஷன் அப்போ முந்தா நேத்து நான் வேற ஏதாவது கோடு அப்ப என்ன சென்ட்ரல்ல இருந்ததோ அந்த வெர்ஷன் எடுத்துக்கிட்டீங்க. ம். அதுக்கப்புறம் சென்ட்ரல்ல ஆ அதாவது நான் இவங்க சென்ட்ரல் நான் மீன் பண்றது எதுன்னு புரியுதுங்களா? உங்களுடைய சென்ட்ரல் ரெபாசிட்டரின்றது உங்களோட சர்வர் ரெபாசிட்டரி சர்வர்ல. ஓகே. GitHub.comங்கிறதுக்குள்ளார போயிட்டு நீங்க பார்க்குறீங்கல்ல, ஒரு கிளவுட் உள்ளார தான் நம்மளோட கோட் பேஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கோம். ரியல் கோட் பேஸே அங்க தான் இருக்கு. ம். அந்த கோட் பேஸ தான் இப்ப நிவேதா வந்து என்ன பண்ணாங்க, புல் பண்ணி இன்னைக்கு ஒரு 2 கமிட் எக்ஸ்ட்ரா அதுல ஆட் பண்ணி மறுபடியும் அவங்க புஷ் பண்ணிட்டாங்க. ஓகே. இப்ப நிவேதாவோட 2 கமிட் உங்களோட லோக்கல்ல இருக்காது. கரெக்ட்டா? ஏன்னா நீங்க 2 நாளைக்கு முன்னாடியே எடுத்துட்டீங்க லோக்கல்ல. ஆமா. ஆமாமாமா. சோ, இப்ப என்ன ஆகும்னா, இப்ப நீங்க மறுபடியும் புஷ் பண்ண ட்ரை பண்றீங்க. ஓகேவா? அ. இப்போ உங்களோட லோக்கல்ல எத்தன கமிட் இருக்கு? 4 கமிட் தான் இருக்கு. ஏன்னா, நான் ஏற்கனவே போட்ட 3 கமிட், நீங்க போட்ட ஒரு கமிட். 4வது கமிட். ஓகே. 4 தானே இருக்கு. அதுல ஏன்னா நீங்க 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தப்போ என்ன சேஞ்ச் இருந்ததோ, அது மட்டும் தான் உங்களோட லோக்கல்ல இருக்கும். ஓகே. லோக்கல் மீன்ஸ் இது சொல்றீங்களா? இங்க சொல்றீங்களா? அங்க சொல்றீங்களா? லோக்கல்னா இது உங்களோடது லோக்கல்ங்க. உங்களுடைய சிஸ்டம். ம். சர்வர்ன்னு நான் சொன்னா, கிளவுட் GitHub. github.com கிளவுட். ஓகே. இந்த டெர்மினாலஜிஸ் ஃபர்ஸ்ட் நல்லா புரியுதுங்களா? நான் ரிமோட்ன்னு சொன்னாலும் கிளவுட் தான். சர்வர்ன்னு சொன்னாலும் கிளவுட் தான். ஆ சென்ட்ரல் பிளேஸ்ன்னு சொன்னாலும் கிளவுட் தான். ஓ! பேரு சென்ட்ரல் சென்ட்ரலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரிமோட் சர்வர். ஓகே. அந்த அதுக்கான டெக்னிக்கல் டெர்ம் சென்ட்ரலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரிமோட் சர்வர். அது வந்து சென்ட்ரலா ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. சோ தட் எவரிபடி கேன் ஆக்சஸ். அது ஓகே. வந்து ரிமோட் தானே. உங்களோட லோக்கல்னா வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர், லோக்கல் கம்ப்யூட்டர். ரிமோட்னா சம்திங் தட் இஸ் ஃபார் அவே. ம். சோ அந்த எல்லா டெர்மினாலஜியும் ஒண்ணுதான். ஓகேவா? அப்போ லோக்கல்ல தான் வந்து உங்களோட லோக்கல்ல தான் வந்து நீங்க 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த போது, ரிமோட்ல என்ன வெர்ஷன் இருந்ததோ அத எடுத்துட்டீங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி ரிமோட்ல 4 பக்கம் தான் இருந்தது. அந்த 4 பக்கத்த மட்டும் காப்பி எடுத்து வச்சுட்டு நீங்க 2 பக்கத்த ஆட் பண்ணிட்டீங்க. ஓகே. அந்த மீன்வைல்ல நிவேதிதா வந்து 2 பக்கத்த ஆட் பண்ணி ரிமோட்ல மறுபடியும் புஷ் பண்ணிட்டாங்க. ஆமா. அந்த 2 பக்கம் இப்போ வந்து உங்கள்ட்ட லோக்கல்ல இல்ல. இல்ல. ஆமா. இப்ப நீங்க உங்களோடத என்னோடது தான் மெயின்னு சொல்லிட்டு நீங்க புஷ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? அப்ப ஏற்கனவே அங்க சென்ட்ரல்ல இருக்கிற மெயின் போயிடும்ல. ஆமா. இப்ப சென்ட்ரல்ல நிவேதாவோட சேஞ்சோட சேர்த்து மெயின் இருக்கு. அந்த மெயின வந்து நீங்க வந்து ஓவர் ரைட் பண்ணக்கூடாது. ஓகே. அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்க உங்களோடத மெயின்னு சொல்லிட்டு சென்ட்ரலுக்கு புஷ் பண்ணணும். லோக்கல்ல இருந்து புஷ் பண்ணணும்னா, அப்போ மெயின்ல இருக்கிற எல்லாமே உங்களோடதுல இருக்கிறத நீங்க மேக் ஷூர் பண்ணணும். ஆமா. பிளஸ் உங்களோட சேஞ்சஸும் அதுக்கு மேல இருக்கிற மாரி நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் இதுதான் மெயின் அப்டின்ட்டு லோக்கலுக்கு சென்ட்ரலுக்கு மாத்தி குடுக்கணும். புரியுது, புரியுது. சோ அப்போ ஏற்கனவே ஒருத்தங்க பண்ணியிருக்காங்கன்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமா. இப்போ நீங்க கிட் புல் பண்ணணும். அ. கிட் புல் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, சென்ட்ரல்ல இப்ப என்னென்னலாம் இருக்கோ, அது எல்லாமே திருப்பி இப்போ உங்க லோக்கலுக்கு வந்துரும். ஓகே. ஓகேவா? இப்போ ஆ யூ ஹேவ் டைவர்ஸ்ட் பிரான்ச்சஸ் நீட்ஸ் டு ஸ்பெசிஃபை டூ ரீகன்சைல் தெம். இப்ப புல் தான பண்ணேன். கெட் புல் தான பண்ணேன். இருங்க. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் என்ன பண்ணணும்னா, புல் பண்ணும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி எதுங்கிறத நீங்க சொல்லணும். ஆ இதோ இந்த கமாண்ட் இருக்குல்ல, இத கிளிக் பண்ணுங்க. கிட் புல் ஆ இருங்க நான் என்னோட பாயிண்ட்ட காட்டுறேன். இதோ இதுவே ஒரு ஹிண்ட் தருது பாருங்க. இது தருதா? கிட் கான்ஃபிக் புல் அ. ரீபேஸ் ட்ரூ அப்படின்னு இருக்கா? ஆமா. அத அப்படியே காப்பி பண்ணுங்க அந்த கமாண்ட. அது ஒரு கமாண்ட். அந்த கமாண்ட போட சொல்லுது. ஓ! ம். காப்பி பண்ணிட்டு இத கீழ பேஸ்ட் பண்ணுங்க இப்போ. என்டர். அவ்வளோதான். இப்ப திருப்பி கிட் புல்லுன்னு குடுங்க. ம். இப்ப தான் ரியல் பிரச்சனை. இப்ப என்ன ஆகுதுன்னா, நிவேதிதா வந்து ஒண்ணு பண்ணியிருந்தாங்கல்ல. சென்ட்ரல்ல நிவேதிதா எந்த ஃபைல்ல பண்ணியிருந்தாங்க? மெயின்ங்கிற ஃபைல்ல தான் பண்ணியிருந்தாங்க. ஆமா. லைன் நம்பர் 3 தான் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அ. நீங்களும் உங்களோட லோக்கல்ல லைன் நம்பர் 3 தான் அப்டேட் பண்ணியிருக்கீங்க. ஆமா. அதனால எத எடுத்துக்கிறதுன்னு அதுக்கு தெரியல. அதனால தான் தப்பு. இதோ பாருங்க இங்க உங்களோட மேலயே காட்டுது. ஆமா. இது வந்து மேல ஹெட்ல இருந்து வருது. ம். இது வந்து நீங்க வச்சிருக்கிறது. இது 2த்துல நான் எத எடுத்துக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிறது பேர் தான் கான்ஃப்ளிக்ட். ஓகே.
அதுதான் இங்க சொல்லுது. அது என்ன சொல்லுதுன்னு படிச்சு பாருங்க. கான்ஃப்ளிக்ட்ஸ்னா கன்ஃப்யூஸ் ஆகுதா? நான் நான் ஒரு நாள் சொன்னேன்ல, இந்த மாரி ம். பிரச்சனை வரும். ஒரே ஃபைல்ல, ஒரே லைன்ல வொர்க் பண்றாங்க அப்டின்னா, அதுக்கு எப்படி நீங்க மெர்ஜ் பண்ணணும்னு அப்ப அத நெனைக்கிறது நீங்க தானே அத மெர்ஜ் பண்ணணும்னு சொன்னீங்க. ஆமா. இப்ப நான் இத ரிசால்வ் பண்ணேன்னா, நான் மெர்ஜ் பண்ணணும். இப்ப இவங்கள பொறுத்தவரைக்கும் இவங்க தானே அப்டேட் பண்ண போறாங்க சென்ட்ரலுக்கு. நாம நான் தான் அப்போ சொல்றேன். அவங்க தானே அத மெர்ஜ் பண்ணணும். ஓகே. யார் அந்த இடத்துல கண்ட்ரோல் வச்சிருக்காங்களோ அவங்க தான் பண்ணணும். இப்ப இந்த கேஸ பொறுத்தவரைக்கும் இதோட கண்ட்ரோல் இப்போ வந்து எழில்ட்ட இருக்கு. ம். வெளில இருக்கான் ஓபன் பண்ணு. அப்ப எழில் தான் அப்டேட் பண்ணணும். எழில் டக்குன்னு அப்டேட் பண்ணுங்க. இப்ப என்ன பண்ணணும்னா, ஆ இத வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா நம்ம பார்க்கறதுக்கு நான் இன்னொரு வழி சொல்லித் தரேன். இப்படியேவும் நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம். ம். ஓகேவா? இப்ப இன்னும் ஒரு பெட்டரான வழி என்னன்னா, ஆ ஆனா அந்த பெட்டரான வழி தான் உங்களுக்கு இதோ காட்டுது பாருங்க உங்களுக்கு இப்போ. இந்த கிட்டுன்னு ஒண்ணு ஆப்ஷன் இங்க காட்டுது பார்த்தீங்களா? மேல. உங்களோட மெனுல கிட்டுன்னு ஒண்ணு காட்டுது பாருங்க. விண்டோ ஹெல்ப்ன்னு ஒண்ணு இருக்கா? ஆமா. அதுல கிட்ட கிளிக் பண்ணி கமிட்ட கிளிக் பண்ணுங்க. இவ்வளவு நாளா கிட்ட காமிக்கவே இல்லையே. இப்ப இங்க ரிசால்வ்ன்னு ஒரு பட்டன் வருது பார்த்தீங்களா? மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட் வருதா? ஆமா. ஆ. ரிசால்வ்ங்கிற பட்டன கிளிக் பண்ணுங்க. இப்ப இது என்ன சொல்லுதுன்னா, இதுதான் கான்ஃப்ளிக்ட் ஆயிருக்கிற ஃபைலு. main.javaங்கிறது தான் கான்ஃப்ளிக்ட் ஆயிருக்க ஃபைலு. ம். அவங்களோடது வேணுமா? உங்களோடது வேணுமா? எது ஃபைனல்ன்னு கேக்குது அது. ஆ. இப்போ நான் என்ன சொல்றேன், 2 பேரோடதும் எனக்கு வேணும். ஆ. அப்போ 3வதா ஒரு ஆப்ஷன் மெர்ஜ். மெர்ஜ் பண்ணி அனுப்பணுமா? எர்ஜின் குடுக்கணும். ஆமா, மெர்ஜ். மெர்ஜ்ன்னு பண்ணுங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, 2 பேரோடதும் வேணும்னு சொன்னேன்ல. ஆ. இப்போ லெஃப்ட் சைடுல இருக்கிறது ஒருத்தவங்களோடது, ரைட் சைடுல இருக்கிறது ஒருத்தவங்களோடது. ரைட் சைடுல இருக்கிறது மேல சர்வர்ல இருந்து வர்றது. ரைட் சைடுல இருக்குது. ஓகே. இது இது ஆக்சுவலி லெஃப்ட்ல இருக்கு, சென்டர்ல இருக்கு, ரைட் சைடு இருக்கு. 3ல இருக்கு. 3 இருக்கு. இந்த விண்டோவ கொஞ்சம் பெருசுபடுத்துங்க எழில். அப்படியே ரைட் சைடுல டிராக் பண்ணாலும் ஓகே. சரி ஓகே ஜூம் ஏதோ ஒண்ணு ஃபுல் ஸ்கிரீன் போடுங்க. ஃபுல் ஸ்கிரீனே போடுங்க இதுக்கு. அப்படி எடுத்துக்கலாம். இப்ப இந்த இது வந்து இது என்னென்னன்றத கரெக்ட்டா சொல்றேன் பாருங்க புரிஞ்சுங்க. இந்த ஃபோக்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது? 2வது லாஸ்ட்ல இருக்கிறது நிவேதாவுது. சென்டர்ல 2வது ஏழுமலையா? ஆமா. இது ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோடது அவங்களோடது. நீங்க இந்த டைம் நீங்க இப்படி சேஞ்ச் பண்ணீங்கல்ல எழில். ம். நீங்க சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி இது இப்படி இருந்தது. ஆ ஓகே. ஆமா. ஓகேவா? நான் புஷ் பண்ணும்போது முதல் தடவ 2 நாளைக்கு முன்னாடி நீங்க எடுக்கும்போது இந்த ஃபைல்ல வந்து இந்த லைன் இப்படி இருந்தது. ம். இதத்தான் நீங்க இப்படி போட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. வெல்கம் எழில்னு. ஆ. இப்போ இவங்க வந்து நிவேதா வந்து இத இப்படி சேஞ்ச் பண்ணிருக்காங்க. வெல்கம் நிவேதா 3ன்னு போட்டுருக்காங்க. ஆமா. இப்போ இது வேணாம். எனக்கு என்னோட சேஞ்ச் வேணாம். அதாவது எழிலோட சேஞ்ச் வேணாம்னு நீங்க நினைச்சீங்க வேணாம். இருங்க நான் சொல்றத கேளுங்க. இந்த ஐயோ! நான் அங்க சொல்றேன். அங்க சொல்லி வேணாம்னு நான் நிவேதித்து சொல்றேன். அவன் ஷாம்பு போட்டுமானா வேணாம். என்ன ஒரு கோயின்சிடென்ட். கரெக்ட்டா அதே நேரத்துல. ஓகே. வேணாம்னு நினைச்சீங்கன்னா, இந்த மல்டிப்ளிகேஷன் இந்த 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 கிராஸ் சிம்பல் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணுமா? அத கிளிக் பண்ணீங்கன்னா போயிடும். உங்களோட சேஞ்ச் இப்ப எடுத்துக்காது. ஓகேவா? ஓகே. அப்போ அத எடுத்துக்கிட்டாச்சுன்னா, அது போயிடுச்சுன்னா, அப்ப கான்ஃப்ளிக்ட் போயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா, அப்பயும் கான்ஃப்ளிக்ட் போகாது. அப்போ உங்களோட சேஞ்ச் மட்டும் தான் நீங்க எடுத்துறீங்கன்னு அர்த்தம். ம். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, சிம்பிளா சொல்லணும்னா, அதுக்கு பக்கத்துல அந்த சிம்பல் இருக்குல்ல, அந்த ஆரோ சிம்பல் மாரி. அந்த ஆரோ சிம்பல கிளிக் பண்ணுங்க. பக்கத்துல. அந்த கிராஸ் சிம்பலுக்கு பக்கத்துல ஆரோ சிம்பல் இருக்குல்ல, அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்போ உங்களோட சேஞ்ச் போயிடுச்சு. ஓகே. இப்ப அதுக்கு அடுத்து நிவேதாவோட சேஞ்சையும் நான் எடுத்துட்டு வரணும். ம். ஏன்னா நான் மெர்ஜ் தானே பண்றேன். அப்போ இந்த நிவேதாவோட சைடுல இருந்தும் பாத்தீங்கன்னா, அது அந்த சிம்பல் இருக்கு பாருங்க. எங்க இருக்கு? அதேதாங்க. இங்க எப்படி நீங்க ஒரு ஆரோ சிம்பல் பாத்தீங்களோ, அதே சிம்பல் அங்க இருக்கு. கிளிக் பண்ணுங்க. அந்த ஆரோ சிம்பல கிளிக் பண்ணுங்க. அவ்வளவுதான். இருங்க வரேன். ஒண்ணும் பண்ணாதீங்க. அப்படியே இருங்க. எஸ். இப்ப நிவேதாவோட தானே சொன்னீங்க. ஆனா அது உங்களோடது தானே பண்ணாங்க. இப்ப அந்த ஆரோ மார்க் கொடுத்தது. ஆமா. என்னோடதுங்கிறதே இப்ப எதுவுமே கிடையாது. இப்போ வந்து லெஃப்ட் சைடுல இருக்கிற எழிலோடதும், என்னோடது ஃபுல்லா போயிடுச்சு இப்போ. ஓகே. ஏன்னா நான் ஆரோ பாஸ் பண்ணோனே அவங்களுக்கு போயிடுச்சு கீர்த்தி. ஓகே. ஏன்னா என்னோடத தான் எழில் எடிட் பண்ணாங்க. ம். நிவேதா வந்து ஏற்கனவே நிவேதாவோடது போட்டு வச்சிருந்தாங்க. நிவேதாவோடது என்னோடது இப்போ நிவேதாவோடது, எழிலோடது 2த்தையுமே வச்சுக்கிட்டாச்சு. இப்போ நீங்க இத மேல போடணுமா, கீழ போடணுமா, இந்த எது மேல இருக்கணும், கீழ இருக்கணும்லாம் கூட நீங்க முடிவு பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அப்ப நிவேதாவோட இப்ப மெயின் இது நீங்க பண்ணது உங்களுக்கு போயிருச்சா ஏழுமலை? உங்களுக்கு வந்து உங்கள்ட்ட போயிருச்சா அது? ஆமா எனக்கு பண்ணது நீங்க பண்ணீங்கல்ல அப்பயே போயிடுச்சு. நீங்க என்னோடது ஓகே. நீங்க எடிட் பண்ணீங்க. ஆ. ஏன் நிவேதா? ஆ?
என்னோடத மாத்தி தான் நீங்க நீங்க edit ஆமா. உங்களோடத மாத்தா நான் பண்ணேன். ஓகே. அப்போ உங்கது இதுல வராது தெரியாதா அதுல? நான் சொல்றது முதல்ல புரிஞ்சுங்க. என்னோடத மாத்தி நீங்க எடிட் பண்ணி நீங்க சர்வர்ல புஷ் பண்ணிட்டீங்க. ம், ம். இப்ப சர்வர்ல யாரோடது இருக்கும்? நிவேதாவோடது. ஏன் இதுதான் என்னோடத இருக்கும். மட்டும் தான் இருக்கும். ஓகே. லோக்கல்ல எழில் 2 நாளைக்கு முன்னாடி எடுத்தப்ப என்னோடது இருந்தது. ஓகே, ம். ஓகே. அத ம். மாத்தி இப்ப எழில்னு அவங்க மாத்திட்டாங்க. ம். ம். இப்ப திருப்பி அவங்க சர்வர்ல புஷ் பண்ணாங்கன்னா, மேல ம். இருக்கிற சர்வர்ல இருக்கிற நிவேதாவோடது இருக்கும். கீழ எழில் மாத்துனா எழிலோடது இருக்கும். என்னோடது ஓகே, ஓகே. என்னோடது தான் போயிடுச்சு. மாத்திட்டாங்க. ம், அழைச்சிட்டு ம், அவங்க ம். பேர்ல எழுதிட்டாங்க. ம். ரைட். இத நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா கூட பார்க்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ இந்த மெர்ஜிங் புரிஞ்சுக்கிச்சா? இப்போ வந்து லைன் நம்பர் இப்ப இதுல எது மேல இருக்கணும், கீழ இருக்கணும்னு நீங்க உங்க இஷ்டத்துக்கு மாத்திக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் இத மெர்ஜ் பண்ணீங்கல்ல. அதாவது எழிலோடது உங்களோட சேஞ்ச ஃபர்ஸ்ட் மெர்ஜ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரைட்ல இருந்து இவங்களோட சேஞ்ச மெர்ஜ் பண்ணீங்க. நிவேதாவோட சேஞ்ச. ஹலோ. எப்படி கேக்குது. என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? இங்க இங்க இருக்கிற ஆரோவ ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணி லெஃப்ட்ல இருக்கிற உங்க சேஞ்ச ஃபர்ஸ்ட் மெர்ஜ் பண்ணீங்க. ம். அதுக்கு அடுத்து ரைட்ல இருக்கிற சேஞ்ச மெர்ஜ் பண்ணனால, ஃபர்ஸ்ட் எழிலோட சேஞ்ச் 3ஆம் நம்பர் லைன்லயும், 4வது லைன்ல நிவேதாவோட சேஞ்சும் வந்திருக்குன்னு சொல்றேன். ஆமா ஓகே. ஆமா இப்ப இது 2த்தையும் சேஞ்ச் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல வந்து இந்த 4 3 ஆக்கணும், 3 4 ஆக்கணும்னா அத பண்ணிக்கலாம். அப்படியே எடிட் பண்ணிக்கலாம். நீங்க அப்படியே கட் பண்ணி கூட அப்படியே மேல போட்டுக்கலாம். ஓகே. ஓகேவா? காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாமா? ஆமா. கட் பண்ணிட்டு போட்டுக்கலாம். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்க. எத வேணா பண்ணிக்கலாம். அப் டூ யூ. ம். இப்போ வந்து அப்ளை குடுத்துங்க. கீழ. ரைட். இப்போ வந்து உங்களோட கான்ஃப்ளிக்ட் வந்து ரிசால்வ் ஆயிடுச்சு. ஆல் செட். ஓகேவா? ம். இப்போ கான்ஃப்ளிக்ட் ரிசால்வ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்டின்னா, அதுவே Commit. கீழ இருங்க. நீங்க ஒண்ணும் கமிட்லாம் குடுக்க வேணாம். இங்க கீழ குடுக்குது பாருங்களேன். அதுவே சொல்லுது பாருங்க அடுத்து என்ன பண்ணணும்னு. கிட் ரீபேஸ் கன்டின்யூ அப்டின்னு குடுக்கணும். ஓகே. நீங்க வந்து கிட் புல் எடுத்தீங்க. கிட் புல் எடுக்கும்போது கான்ஃப்ளிக்ட் அப்டின்னு சொல்லுச்சு. ஆமா. அதுக்கப்புறம் அது எப்படி சால்வ் பண்ணணும்னு அதுவே சொல்லியிருக்கு பாருங்க. ரிசால்வ் ஆல் கான்ஃப்ளிக்ட்ஸ் மேனுவலி. நீங்க இப்ப கான்ஃப்ளிக்ட்ட தான் ரிசால்வ் பண்ணீங்க. ம். ம். ரிசால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தென் ரன் கிட் ரீபேஸ் கன்டின்யூ. ம். அந்த கிட் ரீபேஸ் கன்டின்யூவ காப்பி பண்ணி போடுங்க. ஒவ்வொரு தடவையும் இப்படி ஹிண்ட் குடுக்குமாப்பா? ஒவ்வொரு தடவையுமே? ஆமா. என்ன பண்ணணும்ங்கிறதே அதுவே கரெக்ட்டா ம். சொல்லிடும். நீங்க படிச்சு பார்த்தா மட்டும் போதும். ஓகே, ஓகே. இது எல்லா டைம்லாம் வருமான்னு கேட்டீங்கன்னா, எல்லா டைம்லாம் வராது. ஏங்க அந்த இதோட சேர்த்து காப்பி பண்ணிட்டீங்க. கொட்டேஷனோட சேர்த்து. லேப்டாப். கொட்டேஷன் வேணாமா? ம். அண்ணாவோட லேப்டாப் எடுத்து. கமாண்ட் அது. அவ்வளவுதான். அதான் லாக் பண்ணிட்டு போமா? ஆ. இப்போ வந்து எழில் அப்டேட்டட்ன்னு உங்களோட கமாண்ட் அது. ஓகேவா? இப்போ வந்து எஸ்கேப் குடுத்துட்டு கோலன் கியூ WQன்னு குடுங்க. டைப் பண்ணுமா? ஆமா. டைப் பண்ணுங்க. எங்க டைப் பண்றது? அப்படியே டைப் பண்ணுங்க. கோலன் கோலன் WQ. WQ. Wனா சேவ் பண்றது. Qனா சேவ் பண்ணிட்டு குவிட் பண்றது. அவ்வளவுதான். என்டர். இப்போ வந்து உங்களோட இப்போ நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் புஷ் பண்ண ட்ரை பண்ணீங்க. ஆமா. புஷ் பண்ணும்போது அது தப்புன்னு சொல்லுச்சு. என்ன தப்புன்னு சொல்லுச்சுன்னா, சர்வர்ல சில சேஞ்சஸ்லாம் அப்டேட் ஆயிடுச்சு. அந்த சேஞ்சஸ் எடுத்து உன்னோட லோக்கல்ல போட்டுக்கன்னு சொல்றீங்க. ஆமா. அது வேற ஃபைல் சேஞ்சஸா இருந்தா பிரச்சனையே இல்ல. டைரக்ட்டா அப்படியே புல் ஆயிருந்திருக்கும். ம். ஒரே ஃபைல் ஒரே லைன்ல சேஞ்ச் ஆயிருந்தனால கான்ஃப்ளிக்ட் இருக்குன்னு சொல்லுச்சு. ஆமா ஆமா ஆமா. அத நீங்க கான்ஃப்ளிக்ட்ட சால்வ் பண்ணீங்க. இப்போ நீங்க சர்வர்ல இருக்கிறத புல் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? புல் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து புஷ் கிட் பண்ணணும். ம்? இதெல்லாம் புஷ். இதெல்லாம் எதுக்கு பண்ணீங்க? புஷ் பண்றதுக்கு தானே பண்ணீங்க. சர்வர்ல உங்களோட சேஞ்சஸ் போடுறதுக்காக தானே இதெல்லாம் பண்ணீங்க. ஆமா. புஷ் பண்ணணும். புஷ் பண்ணுங்க. கெட் புஷ். அதுக்காக தான் மணி நேரம் ஒர்க் பண்ணுது. அவ்வளவுதான். இப்போ வந்து github.com. கூகுள் குரோம்ல தானே இருக்குது. ஓகே. இப்போ வந்து அப்படியே பேக் வாங்க. இந்த பேஜோட பேக் வாங்க. இத கிளிக் பண்ணுங்க. வந்துச்சு. ஆமா. உங்களோட கமிட்டும் இப்போ வந்துருச்சு. இப்போ புதுசா யாராவது ஒருத்தங்க எடுப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இவங்களே பார்வதி, கிருத்தி நீங்க என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க?
நான் வந்து ஆ. இப்பதான் நீங்க சொன்ன மாதிரி அந்த புஷ் குடுத்தேன். அதுக்கப்புறம் அது வந்து அந்த முன்னாடி அந்த ஃபைல்ல அவங்க பண்ணியிருப்பாங்கல்ல, அத வந்து புல் நான் பண்ணணும். ஸ்டாப் அந்த ஸ்டாப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஷேர் படிக்க கொடுக்கட்டுமா? சரி ஓகே. கீர்த்தி உங்களோடது லாஸ்ட்டா பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஏன்னா, இப்போ எழில் என்ன பண்ணாங்களோ, அதே தான் நீங்களும் பண்ற மாரி இருக்கும். இப்போ ஓகே. நம்ம வந்து கொஞ்சம் மேலோட்டமா ஈஸியான ஒண்ணா பார்ப்போம். பார்வதி நீங்க உங்களோடத ஷேர் பண்றீங்களா? ஏன்னா பார்வதி இன்னும் வந்து குளோனே பண்ணி வைக்கல அத. ஓ! ஸோ இப்போ குளோன் பண்ணாங்கன்னா, பார்வதிக்கு என்ன வரும்? எழில் அப்டேட் பண்ணாங்கல்ல, அது ஆமா. ஒரு அது வரைக்கும் பார்வதிக்கு குளோன் போயிடும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஒரு சேஞ்ச் பண்ணாங்கன்னா, அவங்க புல்லாம் பண்ண தேவையில்ல. ஏன்னா ஆல்ரெடி அவங்கள்ட்ட லேட்டஸ்ட் இருக்கு. ம். டைரக்ட்டா அவங்க ஒரு ஐயையோ! நான் என்ன மொபைல்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்க அவங்கள்ட்ட பண்ணிட்டுருங்க. நான் இந்த இதுல ஆன் பண்ணிட்டு நான் கனெக்ட் பண்றேன். சரி ஓகே. கீர்த்தி நீ ஓ! உங்களோட இதுல ஃபுல்லும் ஓப்பன் ஆகல. நீங்க மீட்டிங்ல கனெக்ட் பண்ணா தானே பண்ண முடியும். அப்பதானே உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ண முடியும். ஆமா கம்ப்யூட்டர்ல தான் கனெக்ட் பண்ணணும். இல்ல. நான் இப்போ இதுல Zoom கனெக்ட் பண்ணா தானே உங்களுக்கு ஷேர் ஆகுங்க ஸ்க்ரீன். இல்லன்னா ஆகாதுல்ல. பண்ணிட்டேன் ஒரு 2 மினிட்ஸ். ஐயய்யோ! சரி. சரி வெயிட் பண்ணுங்க கீர்த்தி பார்க்கலாம். ஓகே. டைம் நானே ஓப்பன் பண்ணிறவா? நீங்களே பண்ணுங்க. இப்போ உங்களோட தான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும். இப்போ ஏன்னா ஒண்ணு வந்து ஏன் அந்த கான்ஃப்ளிக்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறது புரியுதுங்களா? அது எல்லா நேரங்களையும் இந்த கான்ஃப்ளிக்ட்லாம் வரவே வராதுங்க. ஆமா. எல்லாரும் ஒரே லைன்ல சேஞ்ச் பண்ண ஆமா. மாட்டாங்கல்ல. எல்லாரும் ஒரே நேரத்துல லைன்ல போய் எதுக்கு சேஞ்ச் ம். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இதுல ஒர்க் பண்ணுவாங்க. இப்ப நம்ம வந்து ம். அது அப்படி பண்ணதுனால அப்படி வந்திருக்கு. வேற ஒண்ணும் கிடையாது. இல்லாட்டி ஒரு வெறும் நிமிஷம். புஷ் மட்டும் குடுத்து நம்ம உள்ள போயிருவோம். ஆமா. அவ்வளவுதான். புல்லு புஷ் இவ்வளவுதான் மேக்ஸிமம். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது தான் அது பண்ணணும், இத பண்ணணும்னு நெறைய இருக்க ம். மாரி இருக்கும். இப்போ இத பண்ணிட்டீங்களா? இப்ப நாளையில இருந்து நான் என்ன சேஞ்ச் பண்ணாலும், நான் நெறைய ஃபைல்ஸ்லாம் ஆட் பண்ணுவேன் இல்லையா? நீங்க ம். யாருமே இதுல ஒர்க் பண்ண போறதில்ல. இந்த ரெபாசிட்டரில. ஓகே. நீங்க வந்து உங்களோட ஓன் ரெபாசிட்டரில தான் ஒர்க் பண்ண போறீங்க. ம். இப்போ நாளையில இருந்து நான் பண்றது எல்லாத்தையும் நீங்க எடுக்கணும்னு வச்சுக்கங்களேன். நான் இன்னைக்கு பண்ணிட்டு புஷ்டுன்னு சொல்ட்டேன்னா, எனக்கு மீட்டிங் அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. எதுக்குன்னு தெரியலையே. எனக்கு எதுவும் லிங்க் ஹலோ? எனக்கு எதுவும் லிங்க் வரலைங்களே. இத வந்துருச்சு. குடுத்துட்டு வெயிட் பண்ணுங்க. பாருங்க. ஸோ நாளையிலருந்து நான் புஷ்ன்னு சொல்லிட்டு புஷ் பண்ணிட்டேன்னா, நீங்க வந்து உங்களோட இதுல கிட் புல்லுன்னு மட்டும் போடணும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் போட்டீங்கன்னா, நான் டெய்லி நான் பண்ற சேஞ்சஸ் எல்லாம் உங்களோட லோக்கல்லயே வந்துரும். எங்களோட இதுல வந்துரும். ஓகே. ம். நீங்க என்ன பண்ணணும்னா, அத பார்த்தோ, இல்ல அத காப்பி பண்ணியோ, இல்ல அதே மாரியே நீங்க வந்து உங்களுடைய ஓன் ரெபாசிட்டரி ஒண்ணு அதே மாரி மெயின்டெயின் பண்ணி வச்சுக்கணும். ஓகே. அது எங்க வைக்கணும்னா, உங்களுடைய GitHubல வச்சுக்கணும். ஓகே. அத வச்சுக்கிட்டு நீங்க வந்து அதுல புஷ் பண்ணி நீங்க பண்றத நீங்க ஒண்ணு புஷ் பண்ணிக்கலாம். சோ நீங்க பண்றத வேற யாருமே வந்து இது வேற உங்களோட ரெபாசிட்டரி இப்ப நிவேதாவோட ம். ரெபாசிட்டரில போயிட்டு எழில் புஷ் பண்ண போறது கிடையாது. ம். அதனால வந்து புல் எடுக்க வேண்டிய தேவையே உங்களுக்கு வராது. நிவேதா. அன்லெஸ் நீங்க வேற ஒரு கம்ப்யூட்டர்ல போயிட்டு வேற ஒரு சிஸ்டம்ல உங்களுடைய சேம் ரெபாசிட்டரி வேணும்னு நீங்களா போயிட்டு லாகின் பண்ணி எடுக்காத வரைக்கும். புரியுதுங்களா? புரியுது. ஒரே கம்ப்யூட்டர்ல இருக்கும்போது அப்புறம் ஏன்டா நான் அத புஷ் பண்ணி வைக்கணும்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி, ஒவ்வொரு நாளும் நீங்க பண்ற எல்லாமே வந்து ஒரு ரெக்கார்ட் மாரி நீங்க எழுதி வச்சுக்கிட்டே வருவீங்க. நோட்ஸ் மாரி. ஓகே. இன்னைக்கு இத பண்ணியிருக்கேன், நாளைக்கு இத பண்ணியிருக்கேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும் இப்போ. எந்த ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும்? நீ என்டையர் ஸ்கிரீன் தான் ஷேர் பண்ணணும். இல்ல. ஏதாவது இன்டெலிஜெய் மட்டும் பண்ணவா? அப்படிங்கிற மாரி நீங்க கேட்டேன். ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன ஷேர் பண்ணுங்க. நான் என்ன பண்றதுன்னு சொல்றேன். நீங்க எங்க இருக்கிறீங்கன்னே எனக்கு தெரியாதே. சரி ஓகே. நீங்க அந்த ரெபாசிட்டரிய டவுன்லோட் பண்ணிட்டீங்களா? குளோன் பண்ணிட்டீங்களா? இல்லையா? எனக்கு குட்டியா தெரியுது என்னன்னு தெரியலையே. புரியல. ரெபாசிட்டரிய குளோன் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கிறேன். உங்களுக்கு ஷேர் ஆயிட்டா ஸ்க்ரீனு? எனக்கு தெரியுதுங்க, தெரியுது. ரெபாசிட்டரிய குளோன் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்கிறேன். பண்ணியிருக்கீங்க. அது உள்ள போனேன் நேத்து. அத போங்களேன். இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இதுலயா? இதுல இல்லல்ல. சரி. நீங்களும் இதே ஸ்டேட்ல தான் இருக்கீங்களா? ஓகே சிறப்பு. சரி இருங்க வெயிட் பண்ணுங்க. கிட் ஸ்டேட்டஸ் ஸ்மால் ஓ! லெட்டர். சாரி. பாருங்க. நீங்களும் என்ன கமிட் பண்றது? நீங்களும் கமிட் போட்டு வச்சிருக்கீங்க. கரெக்ட்டா? ஆமா. கொஞ்சம் மேல போங்க. எனக்கு கொஞ்சம் இந்த விண்டோ கொஞ்சம் பெருசுபடுத்துங்க. அந்த அன்ட்ராக்டுக்கு மேல என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும். ஒண்ணும் இல்ல. சரி ஓகே. போதும். இப்போ கிட் லாக்ன்னு டைப் பண்ணுங்க. லாகா? இப்போ வந்து எழில் நீங்க என்ன ஸ்டேட்ல இருந்தீங்களோ, அதே ஸ்டேட்ல தான் இவங்களும் இருக்கிறாங்க இப்போ. ஏன்னா இவங்களும் அதே 2 நாளைக்கு முன்னாடி தான் எடுத்திருப்பாங்க. ஆமா. எனக்கு காட்டுனது தானே அப்புறம் அவங்களுக்கும் காமிக்குது. என்னாச்சு?
பண்ணிட்டேன். நான் git log குடுத்தேன். அதுக்கடுத்து இது வந்துச்சு. ஓகே அதுல கொடுங்க. ஏதோ இது டாட் இட்னு கொடுங்க. அது சும்மா ஒரு விண்டோ காட்டுது. அதுக்கு எதுக்கு வெயிட் பண்ணுவீங்க? என்டர். இப்போ மெயின் அது ஆடடுங்கிறது ஏழுமலை ஏற்கனவே பண்ணது. ஓகேவா? ஏழுமலை பண்ணதை ஆ. அழிச்சிட்டு அவங்க வந்து பிரியா அப்டேட்டட்னு ஒரு இது போட்டு வச்சிருக்காங்க. அவங்களோட ஆ. லோகோல இப்போ ஆமா. பிரியா அப்டேட்டட்னு இருக்கு. ம். ஓகே. இப்போ வந்து இவங்களோட கமிட்டை இவங்க புஷ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? ம். இப்போ இந்த பிரியா அப்டேட்டட்ங்கிறது லைன் நம்பர் 3ல மெயின்ல லைன் நம்பர் 3ல அவங்க அப்டேட் பண்ணிருக்காங்க. இப்போ லைன் நம்பர் 3ல சர்வர்ல என்ன இருக்கு? நிவேதா அப்டேட்டட், எழில் அப்டேட்டட்னு இருக்கு. ஆமா, ம். ஆமா, ஆமா. அப்போ அது வேணுமா இது வேணுமான்னு சர்வருக்கு தெரியாது. நீ மட்டும் இங்க இருந்து புஷ் பண்ணினா எதை எடுத்துக்கிறதுன்னு சர்வருக்கு தெரியாது இல்லையா? அதனால என்ன சொல்லும் ரிஜெக்ட் பண்ணிடும். இப்போ நீங்க கியூன்னு கொடுங்க. Q மட்டும் குடுக்கவா? கியூன்னு கொடுங்க. இப்போ ம். git push. கியூ எதுக்கு இப்ப கொடுக்க சொன்னீங்க? அந்த குவிட் பண்ண அதான். ஆமா. அந்த ஒரு git logன்னு போட்ட உடனே ஒரு டெக்ஸ்ட் எடிட்ல வர்ற மாதிரி ஒரு விண்டோ என்டர் அடிச்சேன் இன்னும் வரலையே. லேட் லோட் ஆகுறதுக்கு. தெரியல. ஏன் லேட் ஆகுதுன்னு தெரியல. பார்க்கலாம் இருங்க. அந்த உங்களுக்கு இன்னும் ஒரு வேளை இப்பவே என்டர் அடிச்சிட்டேன். இன்னொருக்கா என்டர் அடிக்கவா அப்போ? வேணாம். வெயிட் பண்ணுங்க. ஒரு தடவை என்டர் அடிச்சா போதும். லாகின் இன்னும் உங்களுக்கு கரெக்டா ஆகலையோ என்னமோ தெரியல. ஓ இது ஹேங் ஆகி போயிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு. இல்ல ஹேங்லாம் ஆகல. ஹேங் ஆச்சுன்னா கீழே பிளிங்க் ஆகுதுல்ல அந்த மாதிரி பிளிங்க் ஆகாது. அது ப்ராசஸ் ஏதோ நடந்துட்டு இருக்கு. அது இன்னும் அதுக்கு கரெக்டா கண்டுபிடிக்க தெரியல. சம்திங் இஸ் கிட் புஷ் கியூ தானே நமக்கு சொன்னீங்க அவங்க. அதெல்லாம் முன்னாடியே அனுப்பிட்டாங்க. கியூங்கிறது ஏற்கனவே அழுத்தியாச்சு. கியூங்கிறது எப்போ எழுத்த சொன்னேன்னா இந்த கிட் லாக்னு போடுறீங்கல்ல ம், ம், ம். அப்போ வந்து ஒரு புதுசா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகி வெறும் அதுல கிட் லாக் மட்டும் காமிக்கும். ம், ம். அந்த கிட் லாக பார்த்து முடிச்சுட்டு நீங்க வெளியே வரணும். ஓகே. வெளியே வரணும்னா அப்ப கியூன்றதை பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த வெளியே கிட்லாக் இருக்குல்ல அது எதுக்கு சொன்னீங்கங்கிறது மறந்துட்டேன். அது எதுக்காக அந்த கிட்லாக்? அந்த ஃபைல்ஸ்ல யார் யார் என்ன பண்ணிருக்காங்கன்னு எழுதி வச்சுனே வரும்னு சொன்னேன்ல. ஆமா ஆமா. அந்த ஃபைலை பார்க்கணும்னா கிட் லாக்னு கொடுத்தீங்கன்னா அது பார்க்கலாம். லாக்ன்றதுனாலே என்னது ஒவ்வொரு விஷயமா நீங்க என்ன பண்றீங்கிறத எழுதி வச்சுனே வர்றதுதான். ம். வரவே இல்லை. என்ன ஆச்சு? தெரியலீங்களே. கண்ட்ரோல் சி. கண்ட்ரோல் சி. இவ்வளவு கண்ட்ரோல் சி கொடுத்துட்டீங்க. இல்ல ஒண்ணுதான். டக்குனு பிரஸ் ஆயிட்டு கையில கொஞ்சம் தண்ணியா இருந்தது. சரி கிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஃபைல்ல போயிட்டு செட்டிங்ஸ் போயிட்டுங்க. இருங்க ஃபைல் செட்டிங்ஸ் போங்க. ஃபைல்ல போயிட்டு ஸ்டேட்ல இருக்கீங்கன்னு பார்க்கலாம். ஃபைல் செட்டிங்ஸ் செட்டிங்ஸ்ல போயிட்டு கிரெடென்ஷியல் ஹெல்ப்பர் ஒரு நிமிஷம். டைப் பண்ணுங்க சர்ச்ல. சரி கிட்டு அது நீங்க டைப்பே பண்ண வேணாம். கிட்டுக்கு வாங்க. ம். இப்போ கிட்டப்ல செலக்ட் ஆயிருக்கு இல்லையா? அதுக்கு மேல இருக்கிற கிட்ட சூஸ் பண்ணுங்க. தெரிய மாட்டேங்குது எனக்கு. இது எதுவா எதுல? பாருங்க. இதானே இதானே. செலக்ட் ஆயிருக்கு. அதுக்கு மேல இருக்கிற கிட்ட செலக்ட் பண்ணுங்க. ஓகே. டவுன் வாங்க. யூஸ் கிரெடென்ஷியல். Credential helper. ம். ஓகே. இப்போ மறுபடியும் கிட் புஷ் ட்ரை பண்ணி பாருங்க. வரலையா? இது அப்படியே நிக்குது. இதுல வந்து இந்த ஆ. இந்த டோக்கன் இந்த டோக்கன். டோக்கன் தானே நேத்து கொடுத்தோம். ம். இப்போ அந்த டோக்கன் காப்பி பண்ணி வச்ச டோக்கன் எடுத்து வந்து இதுல போடுங்க. டோக்கனா? இதெல்லாமே ஒன் டைம் தாங்க. இந்த டோக்கன் இனிமேட்டு நீங்க இதுல போடவே மாட்டீங்க. ம். இப்பலாம் கம்பெனிங்க கூட அப்படி ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு தெரியுங்களா? ஏங்க அந்த விண்டோ போங்க. அந்த போயிட்டு இல்ல அங்கேயே தான் இருக்கு. இந்த இப்போ ரியல் கம்பெனி கூட ஆமா சைன் இன் கொடுத்துட்டு ஐடி கார்டை கையில எடுத்துட்டு போக தேவையில்ல. ம். ஃபோன்லயே வந்து அதோடைய ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கிட்டு அப்படியே ஃபோன்லயே போயிடலாம். போன் எடுத்து போனா ஓபன் அடுத்து ஆயிடுமா டோரு? ஆமா. அப்டேட்ஸ் வேற இப்போ ஃபர்ஸ்ட் எழிலுக்கு சொல்லுச்சு இல்லையா? அதே தான் சொல்லுது பாருங்க. அதே மாதிரி நீங்க சொல்லுது. புஷ் ஆமா. பண்ண ட்ரை பண்ணீங்க. ரிஜெக்ட் பண்ணிருச்சு. ஏன் ரிஜெக்ட் Reject பண்ணுச்சுன்றது காரணம் சொல்லுது.
அப்டேட் கொடுத்துட்டேன். rejected because the remote contains the work that you do not have locally. லோக்கலா இருக்கிற நீங்க வந்து வச்சிருக்கிறது வந்து நீங்க ரிமோட்ல இருக்கிறது உங்கள்ட்ட இல்ல. சோ இப்ப இது என்ன சொல்லுதுன்னா, காரணம் என்னன்னா அதர் ரெபாசிட்டரி மே புஷ் இட். சோ இப்ப நீங்க அத பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் அந்த சேஞ்சர் இன்டகிரேட் பண்ணனும். எப்படி இன்டகிரேட் பண்ணனும்னா git pullன்னு டைப் பண்ணுங்கன்னு சொல்லுது. அந்த ஹிண்டுக்கு பிஃபோர் புஷிங் அகைன். git pull டைப் பண்ணுங்க. ஐயோ நாட் ரெஸ்பாண்டிங் வந்துச்சு. என்னது? சூப்பர். சரி ஓகே. ஏன் இப்படி ஆயிடுச்சு? என்னாச்சு? அது ஹேங் ஆகி அப்படியே சில டைம் ஆயிரும் எனக்கு. சரி ஓகே. அவ்வளவுதான் வந்துருச்சு பாருங்க. git pull. ஆ. git pullன்னு பண்ணா இப்ப என்ன வரும்? அங்க சேஞ்ச் ஆயிருக்குல்ல அது வந்துரும். ஆஹா கான்ஃப்ளிக்ட் வரும். அங்க சேஞ்ச் ஆயிருக்கிறது தான் வரும். ஏன்னா இப்ப எல்லாரும் ஒரே லைன்ல சேஞ்ச் பண்ணிருக்கீங்க. 3ஆம் நம்பர் லைன. ஓகே ஓகே ஓகே. இப்ப இது வந்துருச்சுங்களா? கான்ஃப்ளிக்ட் கண்டென்ட் மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட் இன் source.main.java அப்படிங்கிறதுல கான்ஃப்ளிக்ட் இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் மெர்ஜ் பண்ணுங்கன்னு சொல்லுது. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா கிட்ல போயிட்டு இந்த ஸ்டெப் நான் இங்க பாருங்க, மேல பாருங்க, மெனுல கிட்னு ஒன்னு இருக்குல்ல, அங்க போங்க. அதுல கமிட் வர ஒரு நிமிஷம். ஐயோ ஐயோ ஸ்கிரீன் தெரியாம போயிடுச்சே. இல்ல தெரியுது, நல்லா தாங்க தெரியுது. ஏங்க இல்ல தெரியல? இல்ல இல்ல எனக்கு அந்த அந்த நீங்க இந்த இது வார் மறைச்சுக்கிறது மேல திஸ் மீட்டிங் இஸ் பீயிங் ரெக்கார்டட் அது மாதிரி அது ஓகே கொடுத்துருங்க போயிடும். அது போயிரும். ஆமா ஆமா இதுல இட்டு கமிட் கமிட் மேல இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட்ல. அதுக்கப்புறம் ரிசால்வ். ஹலோ ப்ளூ மேல ப்ளூ ரிசால்வ் அவசரப்படாதீங்க. மேல நீங்க இப்ப கமிட் பண்ண வந்தீங்க. அது இல்ல. இருங்க நான் சொல்றேன். இருங்க, நீங்க முதல்ல எதுக்கு இங்க வந்தீங்க? அந்த மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட்ஸ் ஒரு சவுண்ட் ரெக்கார்ட் ஆயிட்டு ஹலோ ஒரு நிமிஷம். ஹலோ சொல்லுங்க. கேக்குதா? நான் பேசுறதே எனக்கு கேக்குது. நீங்க பேசுறது உங்களுக்கு கேக்குதா? சவுண்ட கொஞ்சம் குறைச்சிங்க. ஃபுல்லா கம்மி பண்ணிட்டேன். இப்பவும் கேக்குதா? ஆமா, அதனாலதான் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு கேட்க மாட்டேங்குது. நான் பேசுறது இப்போ உங்களுக்கு கேட்கலையா? ஹலோ கேக்குது எனக்கு. சும்மா கேக்குது. கேக்குது. சொல்லுங்க. இப்போ நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேக்குறேன். அந்த மெர்ஜ் பண்ற அங்க எல்லாருக்கும் மெர்ஜ் பண்றதுக்காக கொடுத்தோம், கமிட் கொடுக்கலன்னு. அது கரெக்ட்டுங்க. கான்ஃப்ளிக்ட் வந்தது. கான்ஃப்ளிக்ட்ட ரிசால்வ் பண்ண வந்திருக்கீங்க. இந்த இதை கொடுக்கணும் அப்போ. ஆ. இப்ப இதை ட்ரை பண்ணிடவா அப்போ? அப்டேட்டட் நீங்க ஏன் டைப் பண்ண போறீங்க? இப்போ கமிட்டா பண்ண அதை போறீங்க. டெலீட் பண்ணி விட்டுட்டேன். பரவாயில்ல. இப்போ நீங்க உங்களுக்கு தேவை அது கிடையாது. ரிசால்வ் பண்ணணும் கான்ஃப்ளிக்ட். கான்ஃப்ளிக்ட்ட மட்டும் ரிசால்வ் பண்ணுங்க. ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்? அவங்களோடத அக்செப்ட் பண்ணிக்கலாமா? இல்ல வந்து உங்களோடத மட்டும் வச்சுக்கலாமா? இல்ல மெர்ஜ்ன்னு போட்டுக்கலாமா? இல்ல மெர்ஜ் போட்டுக்கலாமா? மெர்ஜ்னே போடுங்க. இப்போ வந்து எழிலோட சேஞ்ச் வேணும், நிவேதாவோட சேஞ்ச் வேணும், உங்களோட சேஞ்சும் வேணும். ஆமா. வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடுல இருக்க ரைட் சைடுல இருக்கிறத எடுங்க. இப்போ இந்த சிம்பலை கிளிக் பண்ணுங்க. ரைட் சைடுல உள்ளது. நீங்க ரைட் சைடுனா இதாங்க. இருங்க. இங்கே காமிக்குதுல அக்செப்ட் ரைட்னு. ஒரு நிமிஷம் இருங்க. என்னங்க என்னென்னமோ பண்றீங்க? நான் ஒரு சிம்பிள் இல்ல அது இல்ல அதுக்கு அது அவங்களோடது இல்ல. அததாங்க இப்போ வேணும். இப்போ அதுதான் ரைட் சைடுல இருந்து எடுங்கன்னு சொல்றேன். நான் என்னோட எடுத்துட்டு இருக்கேன். பார்வதி நீங்க 2 இதையும் ஆன்ல வச்சிருக்கீங்க. மேல உங்க ஒரு இதை க்ளோஸ் பண்ணுங்க. அதனாலதான் எனக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டேங்குது. நான் உங்களோடத ஒண்ணு மியூட்ல போட்டேன். இப்போ பேசுங்க. ஹலோ இப்போ கரெக்ட்டா நான் பேசுறது எனக்கு கேட்கதான் செய்யுது. இத கிளிக் பண்ணணும்ல. அதேதான். இப்போ வந்து அவங்களோட சேஞ்ச் எடுத்துட்டு வந்துட்டீங்க. லைன் நம்பர் 3, 4ல இப்போ அவங்களோட சேஞ்ச் இருக்கு. இப்போ உங்களோட சேஞ்சும் வேணும். இப்போ என்ன பண்ணுங்க? லெஃப்ட் சைடுல இருக்கிற உங்களோட சேஞ்ச கிளிக் பண்ணுங்க. இதுவா? அதேதான். அவ்வளவுதான். இப்போ எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்ளைன்னு கொடுங்க கீழ.
அவ்வளவுதான். இப்போ வந்து கான்ஃப்ளிக்ட்டை ரிசால்வ் பண்ணிட்டீங்க. கான்ஃப்ளிக்ட்டை ரிசால்வ் பண்ண உடனே என்ன பண்ணணும்னா, git rebase continueன்னு சொல்லணும். git rebase continue. எங்க டைப் பண்றீங்க? நீங்க மேல டைப் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க டெர்மினல் வந்து டைப் பண்ணுங்க. அப்படியே இங்க வந்து மவுஸ் பாயிண்டர் வச்சு அவ்வளவுதான் டைப் பண்ணுங்க. git ஸ்பேஸ் உண்டா? ஆமா ஸ்பேஸ் உண்டு. rebase hyphen hyphen continue enter. நோ பேஸ் நோ rebase. உங்களுக்கு வந்து மெர்ஜிங் அவரு ஓகே ஓகே நீங்க வந்து ரீபேஸை சூஸ் பண்ணல, மெர்ஜிங்கை சூஸ் பண்ணிட்டுக்கிறீங்க. இப்போ git புல்லுன்னு ஒன்று ஃபர்ஸ்ட் டைம் எழில் சொல்லும் பொழுது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, git ரீபேஸ்னா இல்ல மெர்ஜ் git ரீபேஸ் ட்ரூவா ஃபால்ஸான்னு நீங்க கூட நான் மேல இந்த கமெண்ட் நீங்க போடுங்கன்னு சொன்னேன்ல எழில். ஆமா ஆமா இப்போ வந்து எழில் வந்து git ரீபேஸ் ட்ரூன்னு போட்டிருக்காங்க, அதனால அவங்களுக்கு ரீபேசிங் காட்டுச்சு. உங்களுக்கு வந்து நீங்க git மெர்ஜ் git ரீபேஸ் ஃபால்ஸ்னு கொடுத்துருப்பீங்க, அதனால உங்களுக்கு மெர்ஜிங்கிற ப்ராசஸ் காட்டுது. மெர்ஜை கண்டினியூ பண்றதுக்கு git மெர்ஜ் git merge. அப்ப எதரா சூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எதை வேணா சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு வழியா புல் பண்ணலாம். ஒன்னு ரீபேஸ் வழி, இன்னொன்னு மெர்ஜ் வழி. இப்ப அவங்க ரீபேஸ் வழியை சூஸ் பண்ணிருந்தாங்க, அதனால அப்படியே இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு மெர்ஜ் பண்ணதுனால மெர்ஜ் ஸ்பேஸ் ஹைஃபன் ஹைஃபன் கண்டினியூ. Continue. Waiting for him. இதெல்லாம் வேற எனக்கு இதுல எப்படி பண்றதுன்னு தெரியாது. சரி கோலன் இந்த கோலன் டபிள்யூ அடிங்க. கோலன் கீழே ரொம்ப போயிட்டு அதெல்லாம் அடிச்சா வந்துருமோ? கீபோர்ட்ல அடிங்க. கோலன் WQ WQ. என்டர். சிறப்பு. இப்போ நீங்க மெர்ஜ் பண்ணிட்டீங்க. இப்போ மெர்ஜுக்கும் ரீபேஸ்க்கும் என்ன வித்தியாசம்னு சொல்றேன் பாருங்க. இப்போ இவங்க வந்து மெர்ஜ் மூலமா புல் பண்ணிருக்காங்க, கரெக்டா? புல்லிங்ல ரெண்டு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னேன். ஒன்னு ரீபேஸ் வழியா புல் பண்றது, இன்னொன்னு மெர்ஜ் வழியா புல் பண்றது. இப்போ ரீபேஸ் வழியா புல் பண்ணும்பொழுது அவங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் வந்துச்சுன்னா அவங்க கான்ஃப்ளிக்ட்டை ரிசால்வ் பண்ணாங்கல்ல. புல் பண்றதா புஷ் பண்றதா? புல். ஓகே. இப்போ வந்து கான்ஃப்ளிக்ட்டை ரிசால்வ் பண்ணாங்க, ஆனா அவங்களோட ஹிஸ்டரி மாறலனா அந்த லாக் ஃபைல்ல புதுசா எதுவும் விழுந்திருக்காது. இப்போ இவங்க மெர்ஜ் வழியா பண்ணதுனால புதுசா ஒரு கமிட் வந்து விழுந்திருக்கும். அதை இவங்க போடல, பார்வதி போடல. ஆனா இந்த ரிசால்வ் பண்ணாங்களா கான்ஃப்ளிக்ட், இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் வந்துச்சு, அதை ரிசால்வ் பண்ணதா ஆட்டோமேட்டிக்கா கிட்டே ஒரு கமிட்டை போட்டுரும். இப்ப git logனு போடுங்களேன் பார்வதி. git log. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னே நினைக்கலைங்க. ஏன்னா இது வந்து நல்ல அட்வான்ஸ்டான இது, நிறைய விஷயங்கள் இவ்வளவு தூரம் உங்களுக்கு தேவையில்ல. ஆனா பாருங்க கரகம் எல்லாத்தையும் எனக்கு என்ன பயம்னா நிறைய விஷயங்களை நீங்க மைண்ட்ல வச்சுக்க மாட்டீங்க, நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்களோன்னு ஒரு இது. ஆனா இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, புல்லு புஷ் ரெண்டு தான் தெரியணுமே. அது நம்ம அப்படியே கொஞ்சம் வேற மாதிரி வர்றதுனால நிறைய அது வந்துகிட்டே இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. பட் நீங்க பெருசா எதையும் மைண்ட்ல வச்சுக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுங்க போதுமானது. ஓகேவா? இப்ப பாருங்க இவங்க ஒரு எழில் அப்டேட்டட்னு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்கல்ல எழில, அது வந்திருக்கு. அது எப்போ வந்திருக்கு? மண்டே ஜூலை 15ஆம் தேதி போட்டது வந்திருக்கு. அதுக்கு அடுத்த கமிட் பாத்தீங்கன்னா மெர்ஜ் பிரான்ச் மெயின் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட் தானா போட்டுச்சு. இது வந்து இவங்க போடல, சுவாமி ஜாவா போடல, ஆட்டோமேட்டிக்கா கிட்டே போட்டுருச்சு. ஏன்னா அவங்க மெர்ஜ்ங்கிற டைப்பை சூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே. எதுக்கு அவங்களோடத காட்டுது? நான் அது கொடுக்கவே இல்லையே. அவங்களோடத காட்டுதா? இது வந்து என்னன்னு புரியுதா? எல்லாரோடதுமே வந்து ஒவ்வொன்னா நோட்ஸ்ல எழுதிட்டே வரும்னு சொன்னேன்ல. அப்ப அவங்க மெயிலுக்குலாம் போகும் எல்லாம். மெயிலுக்குலாம் போகாது. இது வந்து நோட்ஸ், சும்மா ஒரு நோட் மாதிரி. கிட் புல்லுன்னு நீங்க கொடுத்தீங்கல்ல, எதுக்கு கிட் புல்லுன்னு கொடுத்தீங்க? அது நம்ம இது பாக்குறதுக்காக இன்ட்ரோல இருந்து புல் பண்ணி எடுக்கிறதுக்கு, சர்வர்ல இருந்து புல் பண்ணி எடுக்கிறதுக்காக கிட் புல். இவங்களே பார்வதி, ஓகே. எதுக்கு சர்வர்ல இருந்து புல் பண்ணணும்? தெரியலையா? ஏங்க இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழில் வந்து ஒரு சிலதை அப்டேட் பண்ணி சர்வர்ல போட்டாங்க. ஆமா.
அவங்க போட்ட சேஞ்சஸ் உங்களுக்கு லோக்கல்ல வேணும்ல. ஆமா. அது நம்ம லோக்கல்ல பார்க்கணும்னா, சர்வர்ல போயிட்டு தான் இது பண்ண முடியும். ஓகே. சர்வர்ல போயிட்டுலாம் இல்ல. இப்ப அது உங்களுக்கு லோக்கல்ல வேணும். ஏன்னா லோக்கல்ல எதுக்கு வேணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க உங்களோட சேஞ்சஸ திருப்பி புஷ் பண்ண போறீங்க. உங்களோட சேஞ்சஸ் பண்ணும்பொழுது, அப்ப அவங்களோட சேஞ்சஸ் போயிடும்ல. அத நீங்க லோக்கல்ல எடுக்கலனா. ம், ம். நான் சொல்றது மத்தவங்க எல்லாருக்கும் புரியுதா? புரியுது. ரைட். இப்போ சர்வர்ல ஏதாவது அப்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, அந்த அப்டேட் ஆயிருக்கிறத நீங்க உங்க லோக்கல்ல கண்டிப்பா எடுத்து தான் ஆகணும். ஏன்னா, இப்ப நீங்க திருப்பி ஒரு தடவ புஷ் பண்ணீங்கன்னா, சர்வர்ல இருக்கிறது திருப்பி ரீரைட் ஆயிடும். ம், ம். சர்வர்ல இருக்கிறத நீங்க புல் பண்ணாமலே புஷ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? அந்த சேஞ்சஸ் எதுவுமே உங்களுக்கு வராது. கரெக்ட்டா? ஓகே, ஓகே. எல்லாமே வந்து சர்வர்ல காணாம போயிடும். அதனால தான் ஃபர்ஸ்ட் புல் எடுத்தீங்க. புல் எடுக்கும்போது சர்வர்ல இருக்கிற சேஞ்சஸும், அதே லைனு, அதே ஃபைல்ல உங்களோட சேஞ்சஸும் இருக்கிறதுனால கான்ஃப்ளிக்ட்ன்னு காட்டுச்சு. இது ம். 2த்துல எத நீ ஃபைனலைஸ் பண்றேன்னு கேட்டுச்சு. எனக்கு 2மே தான் வேணும்னு சொல்லி நீங்க மெர்ஜ் பண்ணிட்டீங்க. ம். இப்ப ஆல் செட். அதுக்கப்புறம் அடுத்த வேலை என்ன? சர்வருக்கு திருப்பி நீங்க புஷ் பண்ண போறீங்க. கியூன்னு குடுங்க. இப்ப கிட் புஷ். ஃபர்ஸ்ட் தடவ கிட் புஷ்ன்னு குடுக்கும்போது ரிஜெக்ட் பண்ணிருச்சு. இப்ப ம். நீங்க சர்வர் அப்டேட் பண்ணிட்டீங்க. அதனால இப்ப ரிஜெக்ட் பண்ணல. அழகா போயிடுச்சு எல்லாம். இப்போ உங்களோட GitHubல போயிட்டு உங்களோட கமிட் போயிருச்சான்னு பாத்துக்கங்க. ம். ஆக்சுவலா போயிரும். சும்மா உங்கள பாக்குறதுக்காக கேட்கிறேன். என்டர். பார்வதி பிரியா. சரி ஓகே. கீழ வாங்க. உங்களோட ஆர்கனைசேஷன் ஒண்ணு ஆட் ஆயிருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணுங்க. அந்த சிம்பல கிளிக் பண்ணுங்க. அதுல ரெபாசிட்டரிஸ்ன்னு இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணுங்க. சாரி இங்க இருங்க. கிட் லேர்னிங்னு ஒரு ரெபாசிட்டரி இருக்குல்ல, அத கிளிக் பண்ணுங்க. இதுல கமிட்ஸ் 12 கமிட் விழுந்திருக்கு பாருங்க. கமிட்ஸ். ஆ. அவ்வளவுதான். இப்போ உங்களோட கமிட்டும் வந்து விழுந்துருச்சு. இல்ல எதுக்கு இந்த மெயில் ஐடி அவங்களோடது வருதுன்னு கேட்டேன். அது உங்களுக்கு காட்டுதுங்க. இப்ப யார் பேரு, அவங்களோட எந்த மெயில் ஐடில இருந்து அவங்க அப்லோட் யார் வந்து இதுக்கு முன்னாடி உங்க முன்னாடி அப்லோட் பண்ணது, அப்டேட் பண்ணியிருக்கிறதுங்கிறதெல்லாம் காட்டுது. இல்ல அது ஓகே. நான் என்னோட மெயில் ஐடி தான் குடுத்துருக்கேன். ஏன் இந்த மெயில் ஐடி வருது கேட்டேன். யாரு நீங்க சுவாமியோடது கேக்குறீங்களா? ஆமா. அது நீங்க தான் சொல்லணும். உங்களோட GitHubல நீங்க அவரோட மெயில் ஐடி குடுத்து தான் லாகின் பண்ணிருக்கீங்க அப்போ. இல்ல. என்னோட மெயில் ஐடி இருக்கு. அவங்க தனியா கிட்டப்க்கு இது அப்போ வச்சிருக்காங்க. நான் பேர் வந்து சுவாமி ஜாவான்னு வச்சிருப்பீங்க. யூசர் நேம் அது. ஆஹா. இல்ல. நான் எல்லாமே நேத்து உங்களுக்கு பண்ணி காமிச்சேனே. சரி ஓகே. உங்களுக்கு அனுப்பி விட்டுருக்கேனே. இருங்க. இந்த ஐகான போய் கிளிக் பண்ணுங்க. ப்ரொஃபைல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அத பாத்துரலாம். இதா? ப்ரொஃபைல் ஐகான் GitHubோட ப்ரொஃபைல். இங்கயா? இங்கிட்ட இந்தா இருக்குல்ல. பார்வதி பிரியான்னு தான் இருக்கு. அப்போ இதோட மெயில் ஐடி என்னவா இருக்குன்னு பார்க்கணும். ப்ரொஃபைல்ஸ்னு யுவர் ப்ரொஃபைல்ஸ். கீழ அதுக்கு யுவர் ப்ரொஃபைல்ஸ்னு இருக்கா? அத கிளிக் பண்ணுங்க. இதுல மெயில் ஐடி எடிட் ப்ரொஃபைல் குடுத்து பார்க்கட்டா? அதுல இருக்கும்ல. மெயில் ஐடி இருக்கான்னு பாருங்க. நான் குடுத்து வச்சிருக்கேன். ஆனா அவங்களும் யூஸ் பண்றதுனால அதுல வருது. 2 பேரும் ஒரே சிஸ்டம்லயா வச்சிருக்கீங்க? அவங்க ஆட்டோமேட்டிக்கா இது வந்துச்சு. சுவாமி ஜாவான்னு. நான் அத டெலீட் பண்ணிட்டு தான் எனக்கு புதுசா கிரியேட் டாபிக் பண்ணிட்டேன். அது இல்ல. டாபிக் நேவிகேட் ஆக வேணாம். இது ஓகே புரிஞ்சதுல. இத அவ்வளவுதான். இதோட க்ளோஸ் பண்ணுங்க. நீங்க உங்களோட க்ளோஸ் பண்ணீங்க. ஆல் செட். சரி. இப்போ கீர்த்தி நீங்க உங்களோட ஓபன் பண்ணுங்க. ஓகே. நீங்க நேத்து சொன்னீங்கல்ல, நான் அதுக்கப்புறம் எதுவும் பண்ணல. என்னோட மெயில் ஐடில இருந்து கனெக்ட் பண்ணி இது பண்ணல. சரி ஓகே. இப்போ அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இப்போ வரேன். எடுத்துறேன். ஹலோ. ஸ்டாப் சார் கொடுத்துட்டேன். கீர்த்தி உங்களோட ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்றேன். கொடுத்துட்டேன். தெரியுதா? நீங்களே கான்ஃப்ளிக்ட் இருக்கிற இடம் வரைக்கும் வந்துட்டீங்க. ஆமா. பார்வதிக்கு மாதிரி மெர்ஜ் தான் வந்திருக்கு. ரீபேஸ் ஆனா வரணும். இப்போ ஒரு பிரச்சனை வரும். என்னன்னா, சரி ஓகே இத ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். இப்போ நீங்க வந்து பார்வதி பண்றதுக்கு முன்னாடியே பண்ணிருக்கீங்க. ஐயோ. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ அந்த ஸ்டேட்ல தான் இருக்கீங்க. சரி இது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இத ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். இத வந்து இப்ப சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்ப இத சால்வ் பண்றதுக்கு அந்த கிட் போயிட்டு கமிட் போணும்னு சொன்னேன்ல.
அது ஒரு வழி. அது கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக அப்படி சொன்னேன். ஆக்சுவலா இன்னொரு வழி என்னன்னா, இங்கேயே நீங்க சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த லைன் இருக்குல்ல, இந்த 3வது நம்பர் லைனை ரிமூவ் பண்ணுங்க. லைன் நம்பர் 3 எடிட்டர்ல. எடிட்டர்லயா? ஓகே. லைன் நம்பர் 3 ரிமூவ் பண்ணி விடுங்க ஃபுல்லா. அதே மாதிரி லைன் நம்பர் 5 ரிமூவ் பண்ணுங்க. லைன் நம்பர் 8 ரிமூவ் பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணிருக்கீங்கன்னா, ஹெட்ல இருக்கிறதும் உங்களோடது இருக்கிறதும் ரெண்டுமே வேணும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கீங்க இப்போ. ம். இப்போ எல்லாமே உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஸ்பேஸையும் எடுத்து விட்டுருங்க. லைன் நம்பர் 5ல இருக்கிற ஸ்பேஸ் எடுத்து விட்டுருங்க. 5ல இருக்கிற ஸ்பேஸ். எஸ். ஓகே, ஆல் டன். இப்போ வந்து கெட்டு இப்போ இப்படி பண்றதுல என்ன ஒரு பிரச்சனைனா, இப்படி பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆட் ஆகாது. உங்களோடதுல கமிட் போங்களேன். கமிட்ல தான் இருக்கீங்களா? சேஞ்சஸ்னு ஒரு காட்டுதுங்களா? அதை கிளிக் பண்ணுங்க. கீழே மேல மேல பாருங்க. இருங்க மேல மேல ஆமா. ம். சேஞ்சஸை கிளிக் பண்ணுங்க. இல்ல அந்த ஏரோ ஓபன் பண்ணுங்க. என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு காட்டணும்ல. 2 ஃபைல்ஸ் சேஞ்சஸ்னு காட்டுது. அதுல வந்து இந்த மெர்ஜ் கான்ஃபிளிக்ட் ஃபைலோட சேஞ்சஸ் தான் அது காட்டுது. ஓகேவா? ம். அதை தான் நீங்க ரிசால்வ் பண்ணிருக்கீங்க. இப்போ இப்போ நீங்க வந்து 2 வழியா இப்ப நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஒண்ணு வந்து யூஐ வழியா பண்றது. இன்னொன்னு வந்து டெர்மினல் வழியா பண்றது. எது ஈஸியோ அத பண்ணிருங்க. இப்போ ஆக்சுவலா யூஐ வழியா பண்றது தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இங்க ரிசால்வ்னு குடுத்து எது பண்ணணுமோ அது பண்றது ஈஸியா இருந்துச்சு. இல்லையா? ம். ஏன்னா நீங்க மேனுவலா பண்ணீங்கன்னா என்ன பண்ணணும்னா, இங்க இப்போ டெர்மினல் கீழ வாங்களேன். டெர்மினல்ல வந்து git ஸ்டேட்டஸ்னு போடுங்க. both modified source. கொஞ்சம் அந்த இத கொஞ்சம் மேல தூக்குங்க. டெர்மினல்ல கொஞ்சம் படிக்கிற மாரி கொஞ்சம் பெருசுபடுத்துங்க. ஓகே. ஓகே. ஸ்க்ரால் அப். இது வேற எப்படி போ வைக்கிறது? இல்ல ஸ்க்ரால் அப். அப்படியே மவுஸ் பாயிண்டர் அங்க உள்ள வச்சுட்டு ஸ்க்ரால் அப். ஓகே டன். இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரால் அப். வெயிட். அப்படியே இருங்க. இப்போ நீங்க git ஸ்டேட்டஸ் போட்டீங்க. அது ம். எப்படின்னா நீங்க மெயின் பிரான்ச்ல இருக்கீங்கன்னு சொல்லுச்சு. அதுக்கு அடுத்து ஆமா. சொல்லிருக்கு பாருங்க. யுவர் பிரான்ச் அண்ட் ஒரிஜின் மெயின் ஹேவ் டைவர்ஜ்ட். ஆரிஜின்ல இருக்கிற மெயினுக்கும் உங்களோட பிரான்ச்சும் டைவர்ஜ் ஆயிருக்கு. டைவர்ஜ் ஆயிருக்குன்னா டிஃபரன்ஸ் இருக்கு. ம். அதுல இருந்து இது வேறுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுது. என்ன வேறுபட்டு இருக்கு அப்படின்னா, யூ ஹேவ் 1 and 7 டிஃபரண்ட் கமிட்ஸ் ஈச். அதாவது நீங்க ஒரு கமிட் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கீங்க. 7 ம். கமிட் சர்வர்ல விழுந்திருக்கு. ம். அந்த 7 கமிட்டும் இப்போ உங்களுக்கு வரணும். லோக்கல்ல வரணும். ம். உங்களோட ஒரு கமிட்டும் நீங்க புஷ் பண்ணணும். ஆமா. இது 2த்தையுமே பண்ணணும். இப்போ 7 கமிட் அங்க இருந்து இங்க வரணும்னா git pull பண்ணணும். ம். ஆமா. 7 கமிட் வந்ததுக்கு அப்புறம் உங்களோட கமிட்டையும் சேர்த்து திருப்பி பண்ணணும்னா புஷ் பண்ணணும். ம். அவ்வளவுதான விஷயம். இப்போ வந்து you have unmerged path. Fix conflicts and run git commit and changes to be committed git ignore. ஓகே. இப்போ வந்து git ignoreன்னு வேற ஒண்ணு நீங்க ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களா? இல்லையே, அப்படி ஆட் பண்ணிருக்கேன் நானு. நீங்க தான் அதை ஆட் பண்ணக்கூடாதுன்னு தானே சொன்னீங்க. ஆமா. அது ஆனா நீங்க ஆட் ஆகி தான் இருக்கு. சரி ஓகே. இப்போ என்ன பண்ணலாம்னா, git rebase கன்டினியூன்னு கொடுங்க. நீங்க rebase செலக்ட் பண்ணீங்களா? மெர்ஜ் செலக்ட் பண்ணீங்களா? மெர்ஜ் தான் எனக்கு வந்துச்சு. நான் செலக்ட் பண்ணல. அதுவே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல காட்டும்ல கீழ. அதுல மெர்ஜ் தான் வந்தது. சரி ஓகே பார்க்கலாம். git rebase கன்டினியூன்னு ஃபர்ஸ்ட் கொடுங்க. அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ஹைஃபன் அது கொடுக்கணும், அதெல்லாம் வேணாமா? ஆமா ஐஃபன் கன்டினியூ. என்டர். நோ rebase in progress. அப்ப மெர்ஜ் தான் ப்ராக்ரஸ்ல இருக்கா? சரி rebase சரி git மெர்ஜ் ஐஃபன் கன்டினியூ. Unmerged files. ஓகே. ரிசால்வ் பண்ணணுமா இங்க? சரி ரிசால்வ்னு கொடுங்க. மெர்ஜ் இது என்னத்தை காட்டுதுன்னு பார்ப்போம் இப்போ. சரி ஓகே. லெஃப்ட்லயும் ரைட்லயும் மெர்ஜ் பண்ணிக்கங்க.
இப்போ இதுல நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்கன்னா, லெஃப்ட்ல இருக்கிறது எழிலு, நிவேதா 2 பேரோட தான் இருக்கு. இப்போ பார்வதி நடுவுல ஒரு தடவ பண்ணாங்க. ஆனா அந்த சேஞ்ச் உங்களுக்கு இல்ல. ஏன்னா பார்வதி புஷ் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க இந்த வேலைய பண்ணிட்டேன். ஆமா. இப்போ அப்ளை குடுத்து சேஞ்ச் பண்ணீங்க. இப்போ அது ஒண்ணும் பண்ண முடியாது. பட் நான் ம். சொல்றேன் இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும். இப்போ அப்ளை அப்ப பிரியா பண்ணத வர வைக்க முடியாதா? திருப்பி நான் வந்து இப்போ வந்து தான் ஆகணும். இப்போ என்ன ஆகும்னா, இப்போ நீ திருப்பி புஷ் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? திருப்பி ஒரு தடவ தப்புன்னு சொல்லும். ஓகே ஓகே. ஏன்னா வர பிரியாவோட சேஞ்ச் மறுபடியும் அப்டேட் ஆயிடுச்சு. வர்ற வரைக்கும் விடாதா? ஆமா. அங்க இருக்கிறது எல்லாமே இங்க லோக்கல்ல உங்களுக்கு இருக்கணும். அப்பதானே வந்து யாரோட சேஞ்சும் மிஸ் ஆகாது. இப்போ வந்து கிட் புஷ் இப்போ நீங்க கிட் புஷ் தான் குடுத்துட்டு இருந்தீங்க இல்லையா? ஆமா கிட் புஷ் குடுங்க. டெர்மினல்ல பண்றது கொஞ்சம் லேட்டா தான் ஆகுது. அவ்வளவுதான். மறுபடியும் ரிஜெக்டட்னு வந்துருச்சு. திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணணுமா? மறுபடியும் கிட் புல்லுன்னு குடுக்கணும். இது வேற ஏன்னா, நடுவுல. இப்ப வந்து நிவேதாவோட சேஞ்சஸ்லாம் எடுத்துட்டீங்க. எழிலோட சேஞ்சஸ் எடுத்துட்டீங்க. ம். ஆனா, இப்ப அவங்களோட சேஞ்சஸ் இருக்குல்ல, மறுபடியும் ஒரு கமிட் வந்து நீங்க எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கமிட் வந்து புதுசா ஆட் ஆயிருக்கு. ஆமா. அத வந்து புல் பண்ணணும். ஏற்கனவே ஒரு சேஞ்ச் வந்து உங்கள்ட்ட லோக்கல்ல இருக்கு. அத கமிட் பண்ணுங்கன்னு சொல்லுது. அத என்ன பண்ணுங்கன்னா, ஆ இப்போ எனக்கு அத எதுவும் நான் கமிட் பண்ண வேண்டாம்னு நினைச்சேன்னா, கிட் ஸ்டாஷ். கிட் நானா சாப்பிட்டேங்க. ஸ்டாஷ். டேஷா. ஆமா ஸ்டாஷ். STASH அவ்வளவுதான். என்டர். இப்ப மறுபடியும் வந்து கிட் புல். என்டர். அவ்வளவுதான். இப்ப உங்களுக்கு மறுபடியும் கான்ஃப்ளிக்ட் வந்திருக்கு. கான்ஃப்ளிக்ட். இப்ப மறுபடியும் வந்து அந்த கிட் கமிட்னு அங்க போயிட்டு மேல UIல குடுக்க சொன்னால அந்த மாதிரி UIல குடுங்க. இங்க போய் மெனு போங்க. மெனுல போயிட்டு கிட்ட சூஸ் பண்ணுங்க. கமிட்ட சூஸ் பண்ணுங்க. ரிசால்வ் குடுங்க. மெர்ஜ் குடுங்க. இப்போ வந்து அவங்களோட சேஞ்சஸ் மட்டும் காட்டும். இப்ப குடுங்க. பிரியாவோடது. இப்போ வந்து பிரியாவோடத ஃபர்ஸ்ட் ரைட்ல இருக்கிறத உள்ள எடுத்துக்கங்க. இப்போ உங்களோடத எடுத்துக்கங்க. இப்போ அப்ளை கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். இப்போ நீங்க ஆல் செட். இப்போ சர்வர்ல இருக்கிற எல்லாமே உங்கள்ட்ட வந்துருச்சு. இப்போ கிட் புல்லா? புஷ். புஷ். அதான் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே. புஷ். இப்போ மறுபடியும் ஏதாவது தப்புனா தப்புன்னு சொல்லும். திருப்பி ஃபெயில்டுன்னு தான் வருது. ஓகே. கிட் புல் குடுங்க. மறுபடியும் யாராவது பண்ணிட்டீங்களா எனக்கு தெரியாம? கிட் புல். ஓகே. இருங்க பாத்துருவோம். ப்ளீஸ் கமிட் டுவர்ட் சேஞ்சஸ் பிஃபோர் மெர்ஜ். சரி ஓகே. ஏதோ ஒண்ணு சேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். இத கமிட் பண்ணுங்க. கமிட் நீங்க ஏற்கனவே கிட் இக்னோர்னு ஒண்ணு இருக்குல்ல, அத அங்க கமிட் பண்ணி விட்டுருங்க. இவங்கள கீர்த்தி. எங்க இங்கயா? ஆமா. அங்க போயிட்டு டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் மாத்தி விடுங்க. இருங்க மெசேஜ் மட்டும் மாத்தி விடுங்க. ஓகே. கிட் இக்னோர் ஆடர் அப்படின்னு போடுங்க. சும்மா ஏதாவது ஒண்ணு போடுங்க. இப்போதைக்கு உங்களுக்காக தான். ஓகேவா? கமிட் அவ்வளவுதான். கமிட் போடுங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து கிட் ஃபுல்னு கொடுங்க மறுபடியும். அன்ஃபினிஷ்டு மர்ஜ். சரி ஓகே. இப்போ வந்து கிட் புஷ். அவ்வளவுதான். இப்போ கிட் லாக் கொடுக்குறேன். இப்போ உங்களோட பேர் வந்து மேல இருக்கணும். டெக்ஸ்ட். ஆமா இது டெக்ஸ்ட் அப்டேட்டர் வந்துருச்சு. நான் பண்ண வரைக்கும் எல்லாமே வந்துருச்சு. ம். இப்போ மறுபடியும் போயிட்டு கியூ கொடுத்துருங்க. இப்போ எங்க கியூ கொடுக்கணும்னு கேட்டீங்களா? இங்க தான் கொடுக்கணும். இது இப்போ ஏன் கியூ கொடுக்கணும்னா, இப்போ உங்களுக்கு மறுபடியும் டைப் பண்றதுக்கான இடமே இன்னும் வரல. அந்த டாலர் சிம்பல் வந்தா தான் நீங்க கமாண்ட்ல டைப் பண்ணணும். ஓகே. இது புதுசா ஒரு விண்டோ ஓபன் ஆன மாதிரி நிக்குது. இப்போ இந்த விண்டோல இருந்து நீங்க வெளிய அந்த டாலர் சிம்பலுக்கு போகணும்னா கியூ கொடுக்கணும். ஓகே ஓகே. அப்ப Wன்னு ஒண்ணு சொன்னீங்களே அது எதுக்கு? அது வந்து WA கியூவா? WQன்னு சொன்னீங்க. ஆமா WQ விண்டோ வந்து இப்போ நீங்க கமிட் கொடுக்கும்போது சில நேரத்துல ஒரு விண்டோ ஒன்னு ஷோ ஆகும்.
ம். இப்ப நீங்கலாம் வந்து ரீபேஸ் தான் சூஸ் பண்ணிருக்கீங்க. இவங்க எழில் மட்டும் தான் நீங்கலாம் வந்து மெர்ஜ சூஸ் பண்ணிருக்கீங்க. எழில் வந்து ரீபேஸ சூஸ் பண்ணிருக்காங்க. ஆமா. ஓகே டன். இப்ப அவ்வளவுதான் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. இப்ப எல்லாருமே எல்லாரோடதும் வச்சிருக்கீங்க. ஓகேவா? இப்ப என்ன ம். பண்ணணும்னா, ஆம், இப்ப எல்லாருமே வந்து ஆளாளுக்கு ஒரு கமிட்ட மாத்தி மாத்தி போடலாம். ஓகேவா? ஆ, இப்ப நான் என்னோடது இப்ப போயிடுச்சு. அங்க டெக்ஸ்ட் அப்டேட்டடா வந்துச்சு. இப்ப அங்க சர்வர்ல போயிருக்குமா இந்நேரத்துக்கு? நான் எதுவுமே புஷ் குடுக்கவே இல்லையே ஃபைனலா. குடுத்துட்டீங்களே. கிட் புஷ் குடுத்தீங்களே. அப்படியா? லாஸ்ட்டா குடுத்ததா? அதுக்கப்புறம் எதுவும் எடிட் பண்ணல? பண்ண மாரி இருக்கு. இல்லையே. டைம் இதெல்லாம் இப்ப குடுத்தோம்ல. இதானே லாஸ்ட்டா குடுத்தேன் நானு. அதுக்கப்புறம் குடுத்தாச்சா? அது அதெல்லாம் குடுத்துட்டீங்க. அது நீங்க ஓகே. குடுத்தது சும்மாவே உங்களுக்கு காமிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அத பார்த்து கன்ஃப்யூஸ் ஆயிடாதீங்க. ஓகே, ஓகே. அது வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்க எடிட் பண்ணும்போது திருப்பி எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்க ஏற்கனவே புஷ் பண்ணிட்டீங்க. அது உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னு பார்க்கறதுக்காக தான் கிட் லாக்ல போட்டீங்க. கிட் லாக்ல பார்த்தீங்கன்னா, உங்க லோக்கல்ல இருக்குது. இப்போ உங்களுக்கு சர்வர்ல அது புஷ் ஆயிடுச்சான்னு ஒரு டவுட்டா இருக்குன்னா, கிட் ஸ்டேட்டஸ்ன்னு போடுங்க. ம். கிட் ஸ்டேட்டஸ்ன்னு டைப் பண்ணுங்க இங்க. அங்க இல்ல. டெர்மினல்ல. ஓகே. இப்ப கிட் ஸ்டேட்டஸ்ன்னு போட்டீங்கன்னா, உங்களோட லோக்கல்ல ஏதாவது புஷ் ஆகாம இருக்கா இல்லையான்றதெல்லாம் அது சொல்லிடும். ஆ. இப்ப இங்க என்ன சொல்லுது? ஆன் பிரான்ச் மெயின் யுவர் பிரான்ச் இஸ் அப் டூ டேட் வித் ஒரிஜின். அவ்வளவுதான். ஓகே. ஒருவேளை லோக்கல்ல இருக்கிறது ஏதோ ஒண்ணு நீங்க கமிட் பண்ணிட்டீங்க. ஆனா புஷ் பண்ணலன்னா என்ன சொல்லும்? யூ ஆர் அஹீட் ஆஃப் ஒன் பிரான்ச்ன்னு சொல்லும். ஒன் கமிட்ன்னு சொல்லும். ம். ஓகேங்களா? ஓகே. இப்ப எல்லாமே உங்களுக்கு கிளியரா இருக்கு. இப்ப நீங்க க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஓகே. ஸ்டாப் குடுத்துக்கவா? ஸ்டாப் பண்ணுங்க. இப்ப நான் பண்றேன். என்னோடது எங்க இருக்குன்னே தெரியல. இப்ப நீங்கலாம் நெறைய பேர் அப்டேட் பண்ணிட்டீங்க இல்லையா? ம். இப்ப என்னோட சேஞ்சஸ் இருக்கும். இது வந்து இப்ப நான் வச்சிருந்த பிரான்ச். இப்ப வந்து நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் இதோட ஸ்டேட்டஸ் என்ன? நான் ஏதாவது லோக்கல்ல ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறேனா அப்படின்னு பார்க்குறேன். யுவர் பிரான்ச் இஸ் அப் டு டேட் வித் ஒரிஜின். ஓகே. நான் எதுவும் லோக்கல்ல இப்ப பண்ணிட்டு இல்ல. ஓகேங்களா? இப்போ ஆனா உங்களோட சேஞ்சஸ்லாம் எனக்கு இல்ல எதுவும். இருக்காது. ம். என்ட்ட இருக்கிறது வேற ஏதோ ஒரு சேஞ்ச் இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம கிட் ஸ்டேட்டஸ் தான் பார்க்கணுமா? ஆமா. அத பார்த்தா தானே உங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியும். ஓ, நான் ஏதாவது அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு முன்னாடி இந்த நான் ஏதாவது கமிட் பண்ணி வச்சிருக்கேனா என்ன ஏதுன்னு ஏதாவது கமிட்ட பண்ணாம வச்சிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு இங்க தெரிஞ்சிரும். ஓகே. இப்போ வந்து கிட்டு நான் ஏதாவது புஷ் பண்றதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல. கிட் லாக். நான் கிட் இக்னோர் ஆடட் காலையில பண்ண சேஞ்சஸ் மட்டும் தான் என்கிட்ட இருக்கு. இதுக்கப்புறம் பண்ண சேஞ்சஸ் எதுவுமே என்கிட்ட இல்ல. நிவேதாவோடதோ, அவங்களோடதோ யாரோடதுமே இல்ல. இப்போ நான் கிட் ஃபுல் அப்படின்னு குடுக்குறேன். அவ்வளவுதான். எல்லாரோடதும் வந்துருச்சு. ஓகே. இப்போ என்கிட்டயும் எல்லாமே லோக்கல்ல கரெக்ட்டா இருக்கு. ம். இப்போ என்ன பண்றேன்னா, ஆ இப்போ யாருமே எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா, புதுசா ஒரு ஃபைல் ஆட் பண்றேன். புதுசு ஃபைல் பேர் வந்து கால்குலேட்டர். கால்குலேட்டர்ல ம் ஆ ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு ஆட் பண்றேன். இந்த ஃபங்ஷன் இப்படி ஆட் பண்ணக்கூடாதா? இது எப்படி பண்ணணும்? ஜாவால வாய்டு நான் என்னோட ப்ரொஃபைல் ஓபன் பண்ணிக்கிறேன்னு. PSVM. இல்ல. நான் மெயினுக்கு போகல. ஓகே, ஓகே. ஓ, ஓகே. இன்டர் மோட் இன்டிஜர் ரிட்டர்ன் பிளஸ் பி. அவ்வளோ. நான் இந்த மாதிரி ஒரு ஃபங்ஷன் போட்டு ஒரு கிளாஸ் ஒன்று ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது இப்போ எனக்கு வந்து புதுசு. நான் பண்ணியிருக்கிறது. ம். இப்போ இதை புஷ் பண்ண போறேன் சர்வருக்கு. நீங்க போயிட்டு நான் ஸ்டேட்டஸ்ல பார்த்தேன்னா, இப்போ நான் எதுக்கு ஸ்டேட்டஸ் பார்க்கணும்னு கேட்டீங்கல்ல இவங்களே. இப்போ நான் இப்போ பண்ணிட்டு நாளைக்கு காலையில வந்து பார்க்குறேன்னா நான் என்ன பண்ணேன்னு எனக்கு நைட்டு ஞாபகம் இருக்காதுல்ல. ஆமா, ஆமா, கரெக்ட். நான் ஸ்டேட்டஸ் போட்டேன்னா எனக்கு இங்க காட்டும். நியூ ஃபைல் ஒன்று ஆட் பண்ணியிருக்கீங்க. ஓகே. அதை மாடிஃபை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு 2 விஷயத்த சொல்லுது. சரி ஓகே. இப்போ அந்த ஆட் பண்ண நியூ ஃபைலை நான் புஷ் பண்ணணும். அப்போ ஒரே ஒரு ஃபைல் தான் ஆட் பண்ணியிருக்கீங்க. அதை மட்டும் இப்போ புஷ் பண்ணணும் இப்போ. ஓகேவா? இப்போ ஓகே. நான் உங்களுக்குலாம் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்க இங்க போயிட்டு கிட்ல போயிட்டு கமிட்ல கிளிக் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு கரெக்ட்டா தெரிஞ்சிரும். ஒரே ஒரு ஃபைல் இருக்கும். அதுல எந்த ஃபைல நீங்க புஷ் பண்ண போறீங்களோ அதை மட்டும் சூஸ் பண்றீங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ பாருங்க ஏற்கனவே நான் லாஸ்ட் டைம் பண்ண கமிட் மெசேஜ் அப்படியே இங்க இருக்கு. அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகி அதே மெசேஜை திருப்பி புஷ் பண்ணிடக்கூடாது. கரெக்டா அதை மாத்திக்கணும். ஓகே.
கால்குலேட்டர் 16. ஃபைல்னு சொல்ல மாட்டேன், கிளாஸ் நான் சொல்லுவேன். அந்த ஆல்ரெடி கமிட் பண்ண வேர்ட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு தான் நம்ம நியூவா கமிட் பண்றது இருக்கணுமா இல்ல எப்படி இல்லனா 2 டைம் போய் சேர்ந்துருமா? ஆமா 2 டைம் போட்டுரும். இப்போ நீங்க அப்படியே போட்டு நெக்ஸ்ட் லைன்ல போட்டீங்கன்னா 2 டைம்ல போயிடும். இது உங்களோட ஓகே புது கமிட். அவ்வளவுதான். ஓகே இப்போ கமிட் அண்ட் புஷ்னு 2 ஆப்ஷன் இருக்கு. ஓகே. நான் இவ்வளவு நேரமா உங்க ரெண்டுத்துக்கும் தனித்தனியா சொல்லிட்டு இருந்தேன். ம். நீங்க ஒண்ணா போட்டு புஷ் பண்றது இருந்தாலும் பண்ணலாம். இப்படி பண்ணா என்ன ஆகும்னு எனக்கு தெரியாது என்னோட லோக்கல்ல. வார்னிங்ஸ் வருது. கமிட் அண்ட் புஷ் செக் ஃபெயில்டு புஷ் வார்னிங்ஸ் பரவாயில்ல. எனிவே புஷ் பண்ணிடு அப்படின்னு நான் இங்க சொன்னாலும் சொல்லலாம், இல்ல இங்க போய் சொன்னாலும் சொல்லலாம். ஓகேவா? புரியுதா? ஓகே புரியுது. இந்த எது டெர்மினல்ல ப்ரோக்ராம்ல 2 வார்னிங்ஸ் காட்டுதா? என்னதுங்க? ஆமா ப்ரோக்ராம் ரிலேட்டட் வார்னிங் அதை பற்றிலாம் ம். கண்டுக்க வேண்டாம். ஓகே. ஓ, அதான் கேட்டு. இப்போ வந்து புஷ் பண்ணிட்டீங்களான்னு மறுபடியும் என்ன கேக்குது. சரி புஷ் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான் புஷ் ஆயிடுச்சு. இப்போ நான் இங்க வந்து கெட் புஷ்லாம் கூட கொடுக்கல, டைரக்டா இங்க இருந்தே பண்ணிட்டேன். ஒரே கிளிக் தான். ஓகே அப்புறம் ஏன்டா இதுக்கு முன்னாடி தனித்தனியா பண்ணேன்னு கேட்டீங்களா? அது வந்து புஷ்ங்கிறது தனி, கமிட்ங்கிறது தனின்றது உங்களுக்கு அப்பதான் தெரியும். புரியுதா? ஓகே கமிட் பண்ணி தான் புஷ் பண்ணணும் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் நல்லா பழக்கமா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் கரெக்டா கத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் கட்டை கத்துக்கணும். எடுத்ததுமே ஷார்ட் கட்டை கத்துக்கிட்டீங்கன்னா உண்மையான விஷயம் எப்படி இருக்குன்னே தெரியாது. ஓகே ஓகே. அவ்வளவுதான். ஸ்டேட்டஸ் பாக்குறேன். ஸ்டேட்டஸும் வந்து கரெக்டா இருக்கு. இப்போ என்ன பண்ணுங்க, எல்லாருமே வந்து உங்களோட இதுல வந்து கிட் புல் எடுங்க. அப்ப இவ்வளவு நேரம் அந்த கிட் என்னெல்லாமோ கொடுத்தீங்களா? ரீபேஸ் அந்த இது என்ன? இப்ப அதெல்லாம் நீங்க முதல்ல இருந்து கிளாஸ்ல தான் இருக்கீங்களா? எனக்கு டவுட்டா இருக்கு. இல்ல. எதுக்கு இப்ப நீங்க இப்ப நேரா எங்களை கொடுங்கன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதுக்கு சொல்றேன். ரீபேஸ்லாம் எப்போ வந்துரும்னா, நீங்க வந்து இப்போ மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட் ஆகும்போது தான் ரீபேஸ்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஒண்ணு புஷ் பண்ணிட்டேன். ம். நான் புது ஃபைல்ல புஷ் பண்ணிருக்கேன். ஒரே ஃபைல உங்களோட ஃபைல நான் மாத்தல. ஓகே. இப்போ சர்வர்ல இருக்க அந்த 7 மெயின் ஃபைல நான் எதுவும் மாத்தல. புது ஃபைல தான் போட்டிருக்கேன். இந்த புது ஃபைல போட்டிருக்கிறதுனால இப்போ இது இட் ஷுட் நாட் பி எனி ப்ராப்ளம். எவ்ரிஒன் ஷுட் பி ஏபிள் டு புல் இட் வித்தவுட் எனி இஷ்யூஸ். ஓகே. நீங்க புல் பண்ணுங்க. எல்லாரும் கெட் புல்லுன்னு கொடுங்க. பண்ணியாச்சு. பண்ணியாச்சு. எல்லாருமே கால்குலேட்டர் வந்துருச்சுங்களா? இல்ல நான் பண்ணல. பண்ணுங்க. இப்ப நானும் பண்ணல இருங்க. ஃபைல் Full. சேஞ்ச் 7 செக்ஷன் கிரியேட் மோர். வந்துருச்சு கீழ சோர்ஸ் calculator.java. ஓகே சூப்பர். இப்போ 5+++ன்னு வந்திருக்கு என்னமோ. ம். கால்குலேட்டர் இப்போ வந்து எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா இதே மாதிரி இன்னொரு ஃபைல ஒன்று போடுங்க. அது எப்படி பண்ணணும்னா கமாண்ட் சி கண்ட்ரோல் அப்படியே கமாண்ட் சி வின்னு போட்டீங்கன்னா அதே கிளாஸ் அப்படியே காப்பி ஆகும். எங்க போடணும்? எங்க இருங்க, ஏழுமலை எங்க போடணும்? ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுங்க. இப்போ எல்லாருமே புல் பண்ணிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்டுக்கு இல்ல வந்துட்டீங்களா? இன்னும் இருங்க. இருங்க ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டேட்டுக்கு வாங்க. புல் பண்ணி அங்க அந்த போயிட்டு என்ன கால்குலேட்டர் ஜாவாவோட நிக்குது. எங்க எதுல புல் பண்ணணும்? மேல ஒன்றும் இல்லை, இங்கே டெர்மினல்ல போயிட்டு இங்கே கெட் புல்லுன்னு போட்டாலும் ஓகே, இல்லை இங்கே கெட்டுன்னு போயிட்டு இங்கே கூட எங்கேயோ புல்லுன்னு ஒன்று வரும். அந்த ஒரு கிலோ புல். இருங்க. உங்க இதுல வச்சுட்டு நான் பிடிக்கிறேன். இதுல கான்செப்டை புரிஞ்சுக்கிறதாங்க முக்கியம். கமாண்டை புரிஞ்சுக்கிறதோ இல்லை வந்து இதை யூஐ புரிஞ்சுக்கிறதோ முக்கியமே கிடையாது. ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு மாதிரி இல்ல ஃபாலோ திருப்பி போட்டு பார்த்தா கொஞ்சம் வந்துரும். பட் டக்குன்னு பார்க்கணும் ரெண்டே கன்ஃபியூஸா விஷயம் தான் இருக்கு. இதுல இருக்கு. புஷ் புல்லு வேற எதுவுமே கிடையாது இங்க ஐடியாவே. அப்படி சொல்லல. இப்ப நீங்க எல்லாம் போட்டீங்கல்ல, ரீபேஸ் லாக்லாம் போடும்போது அது லாக் சொல்றேன். வந்து நான் உங்களுக்கு அது புரியணுங்கிறதுக்காக போட்டு காமிச்சேன். பட் யூஸ்வலா அதெல்லாம் கூட போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு 4 டைம் போட்டு பார்த்துட்டா தெரிஞ்சிடும். 2 டைம்ஸ். என்னப்பா போட சொன்னீங்க கிட்ல? கெட் புல் ஓகே. ஓகே. பண்ணிட்டீங்களா? போட்டு அதுல என்ன பண்ணணும்? புல் டு மெயின். நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். கெட் புல்லுன்னு போட்டு என்ன வருதுன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. நான் இங்க கால்குலேட்டர்னு ஒண்ணு புஷ் பண்ணல. ஆமா. அது உங்களுக்கு வந்திருக்கா லோக்கல்ல? எனக்கு வரலையே. லோக்கல்ல எங்களுக்கு வரலையே. எங்களுக்கு வரலையே. மெயின் தான் அதுல இருக்கு. எனக்கு ஒண்ணும் வரல. இங்க கால்குலேட்டர் கிளாஸ் உங்களுக்கு தெரியல? தெரியலையே. ம், கீர்த்தி உங்களுக்கு சோர்ஸ்லயா? தெரிஞ்சுச்சா? யாராவது ஒருத்தங்க எனக்கு நிவேதா இல்ல கிருத்திகா யாராவது ஒருத்தங்க ஷேர் பண்ணுங்க. யார் இப்போ சிஸ்டம்ல இருக்கீங்களோ அப்படியே டைரக்டா அப்படியே டக்குன்னு ஷேர் பண்ணுங்க. ஸ்டார்டட். ஓகே.
இருக்கு, எனக்கு இருக்கு. ப்ராஜெக்ட்ல கிளிக் பண்ணா இருக்கு. எதுல ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணீங்க? சோர்ஸை மேல கிளிக் சைடுல ஃபுல் சோர்ஸை கிளிக் பண்ணுங்க. ரெக்வெஸ்ட், சோர்ஸை கிளிக் கமிட், ப்ராஜெக்ட் ஓகே ஓகே வந்துருக்குல்லங்க. இது ஓபன் வந்து. ஓ, இது பழைய ஃபைலா இருக்குமோ தெரியலையே. இல்ல இவங்க பண்ணதுதான் இது. நான் இப்போ பண்ணேங்க. இந்த கிட் லேர்னிங்ங்கிறது இப்போ நான் புதுசா போட்ட ப்ராஜெக்ட். முந்தா நேத்து தானே போட்டோம். கீர்த்தி இல்லங்க, எங்க கீர்த்தி இது உங்க ஸ்கிரீனா கீர்த்தி இது உங்க ஆமா ஸ்கிரீன் இப்ப இப்ப எங்க இந்த புல்லுங்கிற ஆப்ஷன் எங்க உங்க இதுல காணும் அதுல என்னது கீழே இல்ல, போட்டு அது டெர்மினல்ல தானே அடிச்சோம். டெர்மினல்ல போட்டிருக்கீங்க ஓகே அதுக்கப்புறம் இங்க சோர்ஸ்க்கு போங்க. சோர்ஸ் வந்து ஓகே அதுல ஏன்னா அந்த பேக்கேஜ் உள்ளார தானே அது இருக்கு. ஃபோல்டர் க்ளோஸ் ஆயிருக்கு, அதனால உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. ஓகேவா? ஓகே. வந்துருச்சா நீங்க? ஆமா, ஏழுமலைன்னு உள்ள இருக்கு. அதுதான் தெரியும். ஏழுமலைன்னு இருக்கா? ஏழுமலைன்னு இருக்காதுங்க. சொல்றாங்க இத எங்க சொல்றாங்க. அதுல அந்த ஒரு சின்ன ஹைஃபன் மாதிரி ஏழுமலை ஓகே தெரியுது ஓகே பாருங்க. ஓகே. அது வந்து யாரு பண்ணாங்கறத காட்டுது. அதனாலதான் அது இருக்குன்னு சொல்றேன். சரி ஏன்னா சரி நானும் இப்ப இது பண்ணி வச்சிருக்கேன்ல கால்குலேட்டர், அதான் கேட்டேன். சரி. ஏழில் உங்களுக்கு வந்திருக்கா கால்குலேட்டர்? நான் பேசுறதே 2 வாட்டி கேக்குது. எனக்கு ஆயிடாச்சு. ஓகே. இப்போ எல்லாரும் என்ன பண்ணுங்கன்னா, நிவேதா உங்களுக்கு வந்துருச்சுல? எனக்கு இன்னும் வரலப்பா ஏன் இல்ல, வரல? அவங்க சைடுல கிளிக் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு ஸ்டாப் நினைக்கிறேன். பண்ணிட்டு நிவேதா நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே இருங்க வர நிமிஷம் இன்னையோட கிட்ட முடிச்சிடலாம். நாளைக்கு மறுபடியும் கிளாஸ். நாளைக்கு மறுபடியும் நாளைக்கு என்ன டாபிக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? மறுபடியும் அதேதான். இப்போ இந்த கிளாஸ் ஃபங்க்ஷன்ஸ் நல்லா புரியுற வரைக்கும் வேற டாபிக்கே கிடையாது. இப்போ ஒண்ணு தானே, ஒரு எக்ஸாம்பிள் தானே பார்த்திருக்கோம். ஒரு 10 15 எக்ஸாம்பிளாச்சும் பார்த்துடணும். ஓகே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. கால்குலேட்டர், ஸ்டூடெண்ட், எம்ப்ளாய். திருப்பி மறுபடியும் முதல்ல பார்க்கணுமா, கன்ஃபியூஸ் ஆயிருவேன். கன்ஃபியூஸா முதல்ல இருந்து பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏற்கனவே இருக்கிற கன்ஃபியூஷன்லாம் கிளியர் ஆகணும். என்னோட ஸ்கிரீன் ஓபன் பண்ணிட்டேனே பண்ணிட்டீங்களா? இப்போ ரெக்கார்டு 1 ஹவருக்கு மேல போயிடுச்சா இந்த நிறைய வீடியோ? போயிடுச்சுமா அதாவது ரெக்கார்ட் பார்த்தா